ஆமா, நீங்க பேசிட்டே இருந்தா அப்ப நான் எப்படிமா பேச முடியும்? ஹலோ ஹலோ, இந்த ஐகாஸ் கூட்டங்களுக்கு யார் அதிகமான பேர் கூட்டி வந்தாங்கன்னு எனக்கு லிஸ்ட் வேணும். நீங்க கூட்டி வந்தவங்களுடைய எண்ணிக்கை நீங்க வேணிக்கிட்ட சொல்லிட்டு போங்க, எத்தனை பேர்த்த நீங்க அழைத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. அதிகமாக கூட்டிட்டு வந்தவங்களுக்கு முசிலையும் துறையூர்லையும் ஒரு பரிசு தரணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆகவே அதற்கு ஏதுவாக நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எத்தனை பேரை கூட்டி வந்தீங்கிற நம்பரை கர்த்தருக்கு முன்பதாக போய் சொல்லாமல் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஐகாஸுக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணி சிஸ்டருடைய அந்த பேர குழந்தைக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. சர்வ வல்லமுடைய நல்ல ஆண்டவரே, அந்த வேலூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அந்த தட்டம்மைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரணுக்கள் ஆண்டவரே மிகவும் 1,40,000 இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 8,000 வரைக்கும் வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு அந்த குடும்பம் இருப்பது நீர் அறிந்திருக்கிறீர். கண்ணீரின் மத்தியில் இன்றைக்கு ஆண்டவரே நீர் அம்மாவை அங்கிருந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. எப்படியாவது தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜீவன் உண்டு, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். இன்றைக்கு கூட ஆண்டவரே ஒக்கரையிலிருந்து ஆண்டவரே அந்த செத்து போயிடுவாங்க தூக்கிட்டு போங்கன்னு சொன்னால காலெல்லாம் வெடிச்சு வெள்ளரி பழம் மாதிரி வெடிச்ச ஆளை ஆண்டவரே இன்னைக்கு உயிரோடு தான் ஒக்கரையில் எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு நீர் ஜீவனுள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே மாறாத தேவன், அதே மாறாத வல்லமை சிஎம்சி வேலூர்ல ஆண்டவரே அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற கல்யாணிஸ்டருடைய பேர குழந்தையின் மீது இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சாத்தானுடைய மரண கட்டுகள், பொல்லாத டெங்கு ஃபீவரே, பொல்லாத விஷ கிருமிகளே இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. பக்கத்தில் 1000 பேரும் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று முனை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அவர்களை காண்பாய், உன் காதுகளால் மாத்திரம் அவர்களை காண்பாய். பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, உன் குடும்பத்தை அணுகாது. ஏனெனில் உனக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் பாதம் கூட கல்லில் இடாதபடிக்கு தாங்கும்படிக்கு அவருடைய காக்கும்படிக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, சிங்கத்தின் மீது விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தை வலுச்சற்பத்தை நீ மிதித்து போடுவாய். பிசாசுடைய சகல வல்லமையிலும் மேற்கொள்ள எல்லா வல்லமையும் நான் உனக்கு தருகிறேன், அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். ஒன்றும் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாது. நீ நஷ்டமடைய போவது இல்லை, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. உன் கண்ணீர்கள் எல்லாம் என் துருக்கிலே நான் வைத்திருக்கிறேன். நான் மறந்து போவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்யும் உதவியை நான் கட்டளை இடுவேன் என்று வாக்குரைத்த தேவன். ஆபத்து காலத்தில் பொருத்தனை செய்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே இப்படி உயிர்ப்பிக்க வல்லமை, ஜீவனளிக்க வல்லமை இறங்குவதாக, இறங்கி வருவதாக நாங்கள் ஒருவனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா சாத்தானுடைய கட்டுகள், மரண கட்டுகள், மரணத்தின் ஆவியே நீ வெளியேறி போ. உன் கரத்தை அந்த குழந்தையின் மீது எடு என்று கட்டளை கொடுக்கிறேன். விஷ கிருமிகள் அழிவதாக, விஷ கிருமிகள் அழியட்டும். இதே இடத்துல சாட்சி குடும்பத்தாய் வரணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஜீவிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை அறிய ஆண்டவரே. சமயபுரத்துக்கு போற கும்பலை விட இந்த திருச்சபைக்கு வருகிற கும்பல் அதிகமாகும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அனுக்கிரகம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் என்பதை இந்த ஜாதி ஜனங்கள் இந்த துறையூர் திருச்சி டிஸ்ட்ரிக்டை அறியும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாவதாக. நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கவனிக்கணும், எனக்கு ஒரு சில காரியங்கள் எனக்கு மண்டைக்கு வருது, நான் சொல்றேன். அப்படின்னா, இந்த குழந்தை நல்ல இடத்துக்கு போயிருக்கிறது. அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். அங்கே நீங்கள் டிலே பண்ணாமல் நீங்கள் கொண்டு போனதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏமா நீங்கள் தான் பேசிட்டு இருக்கிறீங்க, அதனால எல்லா பேரனுக்கும் ஜெபம் பண்ணோம்னா கூட்டம் முடிஞ்சிடும். உங்க பேர் எங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க? அவ்வளவுதானே விஷயம். அந்த மந்தம் தட்டுறதை நீங்களே தட்டி எடுத்துடலாம்.
அதான் கோயிலுக்கு வர மாட்டாங்க. இருந்தாலும் ஆண்டவரே அந்த அம்மாவோட பேரனுக்கு அந்த மந்தமா இருக்கிற காரியத்திலிருந்து பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே நீர் நாங்கள் ஜெபம் பண்ணி அல்ல, நீர் இயற்கையாகவே ஆண்டவரே உம்மால் படைக்கப்பட்ட பிள்ளை, அது எங்களுக்கு தான் ஆண்டவரே பேர பிள்ளையா இருந்தாலும் அது உங்களால் படைக்கப்பட்டது உம்முடைய சொந்த குழந்தையாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அந்த அம்மாவுடைய ஜெபத்தை நிமித்தம் வேண்டுதலை நிமித்தம் அந்த அம்மாவோட பேர குழந்தைகளை ஊடுருவட்டும் சுவாமி. ஒரு நீதிமானுடைய வேண்டுதலை கேட்டு முழு பட்டணத்தை பாதுகாத்த கர்த்தர் ஆண்டவரே அம்மாவோட வேண்டுதலை கேட்டு அந்த குழந்தையை நீர் பாதுகாத்து ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து சாட்சியா நிறுத்தும்படி வேண்டுதல் செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். சரி கவனிங்க. அப்புறம் யாராவது பேர குழந்தை பாட்டி குழந்தைங்க நீங்க கவனிப்போம். அதாவது அந்த பேர குழந்தைக்காக கல்யாண சிஸ்டர் வந்து அழுது ஜெபம் பண்றாங்க. வாஸ்தவம், நான் ஒத்துக்கிறேன், அது முக்கியம்தான். தான் ஆடாட்டினாலும் சதா ஆடுமாங்க. என்ன அது இயற்கை தான். ஏன்னா நம்ம நாய் செத்து போகிறதே நம்மளால தாங்க முடியல. அவங்க வீட்டு நாய் செத்துறதுக்கே அவங்க எத்தனை நாள் அழுதாங்க. ஏன்னா புல்லை விட அதிகபட்சமாக அந்த அதிக பாசம் காட்டி அந்த நாயை வளர்த்தாங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கோங்க. ஒரு குழந்தை மறிச்சு போச்சுன்னா அது பரலோகத்துக்கு போகுது, அது ஆண்டவரிடத்துல போகுது, அது நரகத்துக்கு போகாது. நல்லா விளங்கிக்கோங்க. அது எங்கே போகாது? விவரம் தெரிஞ்ச பிறகுதான் நம்ம விவரம், அதாவது கடவுள்லாம் என்னன்னு தெரியக்கூடிய பக்குவம் வந்த பிறகு நம்ம செய்யக்கூடிய தவறு நிமித்தமாக தான் ஒரு மனிதன் நரகத்துக்கு போகிறான். இந்த குழந்தையும் இந்த பைத்தியக்காரங்களும் இந்த மூளை வளர்ச்சி இல்லாதவங்களும் மரித்து போன பிறகு இந்த பாட்டி என்னதான் பேசுது கேளுங்க. 1 லட்ச ரூபா கையில் வச்சுட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. உக்கர பாருங்கம்மா, உங்களை தான் திட்டுவேன், உங்க கிட்ட எல்லாரும் பேசுறாங்க. இப்படி வாங்க. முக்கியமானது சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், அப்புறம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுளுடைய திட்டங்களை நான் சொல்றேன். ஒரு கொம்பனுக்கு தெரியாது குழந்தை சத்தம் எங்க போவோம், கிழவன் சத்தம் எங்க போவோம்னு தெரியாது. நாங்க சொல்லித்தரேன், கத்துக்கோங்க. குழந்தைக்கு நன்மை தீமை தெரியாததுனால, அது பாவம் செய்யாததுனால, அது கடவுளை அது அறியாததுனால, அறியக்கூடிய அறிவதுக்கு இல்லாததுனால அந்த குழந்தை மரித்த பின்பு அது பரலோகத்துக்கு போகிறது. ஓகே, இப்போ விவரம் தெரிஞ்சவங்க சேர்த்தாங்கன்னா அவர்களுக்கு எல்லாம் தெரியுது, கல்யாணம் பண்ணி பிள்ளையப்புக்கு தெரியுது, ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது தெரியுது. ஆனா அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? மூளை இல்லை. அதனால நீ நரகத்துக்கு போங்கிறார். நீங்கள் நான் நினைக்கிறது போல விபச்சாரம் பண்ணதுனாலையோ கொலை செஞ்சதுனாலையோ அவன் நரகத்துக்கு வரல. அதுக்கெல்லாம் விளக்கமா தெரியும், செருப்படி இங்கேயே கொடுக்க கத்தரால முடியும், அதை மன்னிக்கவும் கடவுளால முடியும். ஆனா எந்த தப்புக்கு அவன் நரகத்துக்கு போகிறான்னா, படைத்த இறைவனை அறிய தவறிய ஒரே பாவத்தை நிமித்தம் தான் அவன் நரகத்துக்கு செல்லுகிறான். நல்லா விளையுங்க. படைத்த இறைவனை அறிய தவறிய ஒரே ஒரு பாவத்தை நிமித்தம் தான் அவன் நரகத்துக்கு போகிறான். இதை நீங்க மனதில் நல்லா நிறுத்தி வச்சுக்கோங்க. சரி, இதை கல்யாண சிஸ்டர் நீங்க விளங்கி வச்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன, இன்னைக்கு நீங்க இந்த அழுகாட்சிய ஒரு 2 மாசம் அல்லது 1 வருஷம் உங்களுடைய மகனுக்கும் மருமகளும் ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க அழுதுருந்தீங்கன்னா, புரியுதுங்களா, அது எவ்வளவோ பிரயோஜனமா இருந்திருக்கும். இப்ப நீங்க ஒரு ஆள் தானே தம் கட்டுறீங்க அந்த குழந்தைக்கு. அவங்க எல்லாம் உட்காந்து சமயபுரத்து மாரியாத்தி ஆக்கட்டையும் மேல்மருவத்தூர்கிட்டையும் தானே வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. நீங்க இங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க எங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க அங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வேண்டதை பத்தி தப்பு இல்லைங்க, நான் வேண்டதை தப்பு சொல்லலை, நீங்க வேண்டிக்கோங்க, நான் அதை பத்தி தப்பு சொல்லலை. அவங்களுக்கு இறைவனை பத்தி தெரியாது, வேண்டிக்கிறாங்க. குழந்தை யார் அழுதுகிட்டே இருக்கிறாங்க? சரி, கொஞ்சம் அப்படியே வெளியே காத்தாட கூட்டிருப்போம். வேண்டதை குறித்து நான் தவறு சொல்லலைங்க. அவங்க இறைவனை அறியாது அவங்க நரகத்துக்கு போறாங்களேன்னு ஏன் கல்யாணி அம்மாவுக்கு வேதனை இல்லை? இதுதான் எனக்கு வருத்தம். தயவு செய்து இன்னைக்கு இருந்து நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கல்யாணி அம்மா, உங்க பேர குழந்தைக்காக நீங்க பண்ணக்கூடிய ஒரு பொருத்தனை, ஆபத்து காலத்தில் பொருத்தனை செய்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. நீங்க ஒரே ஒரு பொருத்தனை பண்ணுங்க. எடைக்கெடை தங்க காசுலாம் தர வேண்டாம். இன்னையிலிருந்து நான் சோறு திங்க மறந்தாலும் என் மகனுக்கு என் மருமகளுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ணாம போக மாட்டேன். அது எப்படி ஜெபம்னு ஏதுன்னு நாங்கள் இங்கே சொல்லி கொடுத்தோம். அப்போ நீங்கள் வந்தீங்களா வரலையான்னு தெரியல. கத்தட்ட போய் பிச்சை எடுக்கிறதல்ல ஜெபம். ஆண்டவரே என் மருமகனை ரட்சிங்கன்னு சொல்லிட்டு, அது தவறான ஜெபம். உங்கள் மருமகனை கட்டி வச்சிருக்கிறது பிசாசு கட்டி வச்சிருக்கிறான், போய் கத்தட்ட போய் விடுங்கன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுட்டிங்களா? ஐகாஸ் டேல என்னுடைய மணி பர்ஸு கீழே வந்துருச்சு. என் மணி பர்ஸு காணா போச்சு.
நான் என்ன செய்கிறேன், பிரேமாமா கிட்ட போய் பிரேமாமா மரியாதை கொடுத்துருமா அப்படிங்கிறேன். இப்போ பிரேமாமாவுக்கு எப்படி இருக்கும், மாவனே இனிமேல் ஒரு சபைக்கு வந்து என்னை செருப்பால் ஆடுறா, என்னை இப்போ தான் திருடி மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏன் நான் போய் என் அம்மாட்ட போய் கேட்குறேன், நான் ஏன் கேட்குறேன், இந்த அம்மா ஒரு வேளை எடுத்து வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தவறான செய்தி வந்திருக்கலாம், அல்லது நான் கெஸ் பண்ணியிருக்கலாம். அதனால என்ன செய்யறோம், முசில்ல ஒருத்தரோட செல்போன் காணாம போச்சு, உடனே முடிவு பண்ணிட்டேன் அந்த அம்மா தான் தூக்கி இருக்கணும், உடனே துரத்தி விட்டேன். கரெக்டா அந்த அம்மா தான் பையனுடைய பாக்கெட்ல போட்டுச்சு. அதே போல இப்ப இந்த புது பஸ் தானேக்கு ஒரு பொண்ணு வழக்கமா செருப்பு திருடுற அம்மா நல்லா தெரியும் எங்களுக்கு, போலீஸ்காரனுக்கு எப்படி திருட தெரியுமோ அது போல எங்களுக்கு எங்க சபையில யார் திருடுவான்னு தெரியும். கரெக்டா செருப்பே போடாம அந்த அம்மா செருப்பு தூக்கி கையில வச்சுட்டு போயிட்டே இருக்கு, போய் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டோம். இங்கயா தெரியாம மாத்தி போறது வேறங்க, திருடுறது வேற. இப்ப நீங்க சொல்றது வந்து தெரியாம நடந்த தவறு. ரொம்ப சந்தோஷம். அத பிரச்சனை இந்த பிரசங்கம் முடிஞ்சு வச்சுக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு போனேன், அதை கதையாக்கிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷம். நான் என் பிரசங்கத்துக்குள்ள வாங்க, நான் என்ன சொல்ல வரேங்கிறத கவனிங்க. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ண வரேன். நான் வந்து பிரேமாமா கிட்ட என் மணிப்பாசை கொடுங்கன்னு கேட்டா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பிரேமாமா எடுத்து வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா தப்பா? அதுபோல நீங்க உங்களுக்கு சுகம் காணாம போயிடுது, அப்ப நீங்க எப்போ யார்கிட்ட போய் கேட்குறீங்க, இறைவனே கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது. அதுதான் பேசிட்டு இருக்கிறேன். கடவுளை திருட்டு பேலா அப்ப அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, அதுதான் பேசிட்டு இருக்கிறேன். அதைத்தான் பேசுறேன், கேளுங்க. மற்ற சபைக்கு நமக்கு இதுதான் வித்தியாசம், கவனிச்சுக்கோங்க. இறைவன்கிட்ட போய் கேட்காதீங்கம்மா. இறைவன் எடுத்து வச்சுட்டு விளையாடுறாளா? உன் சுகத்தை எடுத்து வச்சுட்டு, உன் பிள்ளையோட உசுரை எடுத்து வச்சுட்டு விளையாடுறாளா? கல்யாணி அம்மாவை அழுக வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறதெல்லாம் தேவனுடைய சித்தம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. வெற்றியின் பக்கம் தான் நம்ம நிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சொல்றேன், எல்லாம் வந்தோடனே எழுதி வச்சுட்டேன், அந்த வார்த்தை மேலாக்க எழுதி வச்சுட்டேன். புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில 2012 வரைக்கும் எங்கெங்கெல்லாம் தோல்வி கண்டீர்கள் என்பது ஒரு லிஸ்ட் எடுங்க தயவுசெய்து. ஒரு டயக்ராம், ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி அம்மாவுக்கு கையில கட்டி இருக்குன்னா கூட கேளுங்கம்மா, அதுதான் சொல்றேன். உடனே தூக்கி எல்லா கட்டியும் காட்டாதீங்க. நான் என்ன சொல்றேங்கிறது புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்காக உங்களை எடுக்கிறேன். கையில கட்டி இருந்தா டாக்டர் இதெல்லாம் செத்தாலும் போவாதுன்னு சொன்னாலும் நீங்க அதை அப்படியே மனசுல ஏத்திக்கிட்டு நான் செத்தாலும் இந்த கட்டி என்ன செய்யாது அப்படின்ட்டு வரக்கூடாது. அப்படின்ட்டு இருக்காம, இந்த இடத்துல கூட எனக்கு தோல்வி இல்லை, இந்த கட்டிக்கு என் உடம்புல அதிகாரம் கிடையாது. இதை நீங்க சோறு திங்க மறந்தாலும் அதை நீங்க சொல்ல மறக்க கூடாது. உங்க வாயை திறந்து அதை நீங்க உச்சரிக்கணும். எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு இந்த கட்டி இருக்கக்கூடாது, இருக்காது, இந்த கட்டிக்கு என் மீது அதிகாரம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி கரைந்தே தீரும், இந்த கட்டி கரைந்து போவதாக, இந்த கட்டி இருக்காது. என்னம்மா உதாரணத்துக்கு சொல்ல வரேன். கட்டியை மாத்திரம் இல்லை, இந்த கட்டி இருக்கட்டும், வாழ்க்கையில இன்னொரு கட்டி இருக்கக்கூடாது இல்லையா? பிரச்சனைங்கிற கட்டி ஒரு வார்த்தை சொல்ல வரேன். அதெல்லாம் இருக்கக்கூடாது. உன் புருஷன் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது, உன் புருஷன் சமாதானம் எல்லாம் இருக்கக்கூடாது, உன் புருஷன் சம்பாரிச்சு உங்க கையில தராம இருக்கக்கூடாது, உன் புருஷன் பாட்டிக்கிட்ட போகக்கூடாது, உன் நிலம் விளையாம போகக்கூடாது, உன் ஆடு கண்ணு போடாம போகக்கூடாது, உன் மாடு செனை பிடிக்காம போகக்கூடாது, உன் பிள்ளைக்கு கல்யாணம் தாமதிச்சு போகக்கூடாது, உன் பிள்ளைக்கு ஆண் குழந்தை பிறக்காம போகக்கூடாது. புரியுதா புரியலைங்களா? கணவன் மனைக்குள்ள சண்டையோடு இருக்கக்கூடாது, நீ நிலம் வாங்காம இருக்கக்கூடாது, நீ வீடு கட்டாம இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணி இது எல்லாத்தையும் நீங்க முதலாவது உங்க மனதில் வைத்து கொண்டு இதை நீங்க முதலாவது அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அந்த இடத்துல நீங்க வெற்றியை கொண்டு வாங்க. நான் ஜெயிக்கிறேன், இந்த இடத்துல என்ன செய்யறேன், நான் ஜெயிக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை கூட தோக்க மாட்டேன். சொல்லுங்க, நான் ஒரு விஷயத்தை கூட தோக்க மாட்டேன். ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம தோக்கக்கூடாது. இதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன், நீங்க மறந்துடக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, புரியுதுங்களா? கவனிங்க, நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க.
நம்ம புள்ள தோக்கிறத நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். இப்போ உலக செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்தோட மகன் வந்து ஒரு செஸ் விளையாட்டுல தோத்தானா அது யாருக்கு கேவலம்? நல்லா கவனிங்க, இவன் உலகத்திலேயே பெரிய செஸ் சாம்பியன். இவனை ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல இந்த நாள் வரைக்கும் ஆள் கிடையாது, இன்னும் பிறக்கல, அல்லது பிறந்திருக்கிறான் ஜெயிக்கல. இவன் தான் நம்பர் 1 பிளேயர். ஓகே, இப்ப இவன் மகன் வந்து ஒரு சாதாரண டோர்னமெண்ட்ல தோத்தான்னா அது யாருக்கு கேவலம்? அப்பாவுக்கு கேவலம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அது போல இப்ப ஆண்டவர் எங்கிட்ட கேட்டாரு, வெற்றி வெற்றின்னு பேசிட்டு இருந்தேன், விஸ்வநாதன் ஆனந்த் ஜெயிச்சானா அவன் புள்ள ஜெயிப்பானான்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்ப கர்த்தர் அதை மாத்தி கேளுனாரு. எப்படி ஆண்டவரேன்னு கேட்டேன். அவன் மகன் தோத்தா என்னன்னு கேளுனாரு. ஜெயிச்சிருவான்னு சொன்னால தோத்தா என்ன ஒரு பாயிண்ட போடுனார். அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய பாயிண்டா போச்சு. அப்ப என்ன சொன்னேன், ஆண்டவரே அவன் மகன் தோத்தா அது அவனுக்கு கேவலம் இல்லையானாரு. அது யாரு கேவலம்? இப்ப ஆண்டவர் கேட்டாரு, விஸ்வநாதன் ஆனந்தோட நான் முட்டாள அறிவாளியான்னு கேட்டாரு. அதே கேள்வி. நிச்சயமா நீங்க அறிவாளி. அப்ப என் பிள்ளைங்க தோத்தாது எனக்கு கேவலம் இல்லையா? நீங்க தோக்க கூடாது. கை தட்டுங்க. நீங்க தோக்க கூடாது, எங்கேயுமே தோக்க கூடாது. நல்லா கை உங்க ரத்தத்துல ஏத்துங்க. நான் தோற்க பிறந்தவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன். நான் ஜெயிக்க பிறந்தவன். நான் ஜெயிக்க பிறந்தவன். நான் வாழ பிறந்தவன். நான் சாதிக்க பிறந்தவன். நான் வாழ வைக்க பிறந்தவன். நான் ஜெயிக்க வைக்க பிறந்தவன். எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்றேன், நீங்க யாரும் தோக்க போறதல்ல. நீங்கள் தோப்பதை ஆண்டவர் விரும்பல. நீ உங்கள் சாவை தேவன் விரும்பவில்லை, உங்கள் கண்ணீரை தேவன் விரும்பவில்லை. நீங்கள் ஜெயிக்கிறதா கர்த்தருக்கு சுத்தம். சிங்கத்தின் குகையில போய் அதை பிடரையை பிடிச்சு அங்க இருக்கிற ஆட்டுக்குட்டியை கிழிச்சு எடுத்த தாவீதுடைய வம்சத்திலே கர்த்தர் வந்திருக்கிறார். உனக்கு ஒரு ஜெயத்தை தருவார். பயப்படாத. பிசாசு எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கர்த்தர் ஜெயம் எடுக்க போகிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்ன தெரியுங்களா? தயவு செய்து நீங்கள் தேவனோடு ஒத்துழையுங்கள். எப்படிங்க தேவனோட ஒத்துழைக்கிறது? ஒரே ஒரு விஷயம், நான் பிழைப்பேன், நான் தோக்க மாட்டேன். இந்த மந்திரம் வாயில இருக்கிற வரைக்கும் உன்னோட கடவுள் இருக்கிறாரு. பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் தோக்க மாட்டேன்னு சொல்லு. நான் தோக்க மாட்டேன் சொல்லுங்க. நான் தோக்க மாட்டேன். நான் தோக்க மாட்டேன். என்ன கல்யாணம் அம்மா பண்ண தப்பு என்னன்னா, போன வருஷம் முழுக்க சபைக்கு ரெகுலரா வராம போனதுனால போன வருஷம் எல்லாம் அற்புதமான ஆச்சரியமான செய்திகள் கொடுக்கப்பட்டது. அந்த அம்மாவை நான் செய்தியை கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்காம இருக்கிறாங்க. இப்பயும் மோசம் போல பென்ட்ரைவ் எல்லாம் என் செய்தி ஏற்றி தரேன், வீட்டுல போய் டெய்லி கேளுங்க. அந்த வார்த்தைக்குள்ள உங்களுக்குள்ள வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ள கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். நம்ம தோற்க போவதில்ல, வெற்றி நமக்குரியது. நிச்சயமாய் ஜெயிக்க போகிறோம். அப்ப நீங்க என்னைக்கு நீங்க ஆண்டவர் பக்கம் நிக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்யணும்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீங்க பிழைக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். நிச்சயமாய் தேவனால முடியாத காரியம் உலகத்துல எதுவுமே, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அதனால அதை பத்தி ஒரு பெரிய விஷயம் இல்லை. மரணத்தையே அவர் ஜெயிச்சவர், உயிர்த்து அவர் வேதம் சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு இருக்கு. அதாவது ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்லல, அப்படியே லிட்டரலா எழுத்துக்குரிய அர்த்தத்துல சொல்லியிருக்கிறார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உயிர்ப்பிக்கிறார். பிரச்சனை வந்து மற்றவங்களுக்கு, நமக்கு கிடையாது. நான் உன்னை வித்தியாசப்படுத்துவேன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். 1000 பேத்துக்கு பாருங்க, 1000 பேத்துக்கு டெங்கு வரட்டுங்க, நம்ம பிள்ளைக்கு டெங்கு வரட்டுங்க, நம்ம பிள்ளை ஜெயிக்கணுங்க. ஜெயிப்பாங்க, ஜெயிப்பா. அதை மாத்திரம் விட்டுறாதீங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. எனக்கு சாக வராங்க. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரு சாகாம இருக்க போறா சொல்லுங்க? நான் சாகவே மாட்டாங்க. கை தூங்க. யாதல சொல்லுங்க. ஹலோ, பிரசங்கம் பண்றேன் முத கொண்டு உட்காந்து கை தட்டுற பாட்டி கிளவி முத கொண்டு எல்லாம் செஞ்சானு எல்லாம் செத்து தான் நான் ஒண்ணு செத்த பிறகு அழுதுக்கலாம். அது வரைக்கும் அழுகாதங்கிறேன். வேதனை இருக்கத்தான் செய்யும், ஆனா அதை விட நம்பிக்கை அதிகமா இருக்க வேண்டும். என் கர்த்தர் என்னை அக்கினி எரிகிற அக்கினி சொல்லில் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கும் தேவனை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். தானியேலை கொண்டு போய் சிங்க கபில போட்டுறாங்க. அந்த காலத்து மரண தண்டனை பாருங்க, பாவம் யோசிச்சு மரண தண்டனை கொடுத்தாங்க. இதை விட ஒரு பெரிய ஒரு 20 அடி பள்ளம், அந்த பள்ளத்துல வந்து 10-15 சிங்கங்களை உள்ள விட்டுருவாங்க. அந்த சிங்கத்துக்கு ஆகாரம் என்னங்க அப்படின்னா, எவன் தப்பான்றானோ அவனை தூக்கி எல்லாம் செஞ்சிடணும். பாடுறா, அப்படிதான் அதுக்கு போட்டு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கானுங்க. அப்படியே இல்லை, டெய்லி சோறு போட்டாலும்
தூக்கு தண்டனை என்னைக்கு மரண தண்டனை, அதுக்கு 2 நாள் முன்னாடி சோறு போட மாட்டான். இப்ப காஞ்சி கிடக்கும். அங்கிருந்து தூக்கி போட்டோன்னே இந்த 10 சிங்கம் என்ன செய்யும்? அவ்வளவுதான். உனக்கு கையா எனக்கு காலா எனக்கு மூக்கான்னு தெரியாது, பிடிச்சி இழுக்கிறதுல ஜவ்வு கிழிஞ்சிரும். அந்த மாதிரி தானியலை கொண்டு போய் உள்ளுக்குள்ள போட்டுட்டு மேல கல்லு வச்சு மூடிடுறாங்க. அந்த கன்றாவதியை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது மேல மூடிடுறாங்க. ராஜாவுக்கு இவன் ஃப்ரெண்டு ஏமாத்தி இவனை கொண்டு போய் உள்ளுக்குள்ள போட்டுறாங்க, சதி பண்ணி. நடந்தது என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், நடந்தது என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு நைட் தூக்கம் வரல. ராஜாவுக்கு ஏன் தூக்கம் வரல? ஐயோ இவனை கொண்டு போய் உள்ளுக்குள்ள போட்டோமே, காப்பாத்திருக்கலாமே, விட்டுட்டாமே, ராஜாவா வந்து காப்பாற்ற முடியலையேன்னு ரொம்ப வருத்தம். அம்மா அழுதுட்டு இருந்த மாதிரி நைட்டெல்லாம் அவன் அழுதுட்டு கிடக்குறான். யாருக்காக? தானியலுக்காக. பொழுது விடிய கூட இல்லை, 4 மணிக்கு வந்து யாருக்கும் தெரியாம கதவை திறந்து பார்க்கறான். அந்த மூடிய திறந்து பார்க்கறான். சொல்லிட்டு தானியலேன்னு கூப்பிடுறான். அப்ப அவன் கேட்கறான், ராஜா கேட்கறான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றினாரோ அப்படின்னு கேட்கறான். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாத்திருக்கிறார், நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கிறேன். சிங்கத்தின் மேலே தலை வச்சு இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். தலைமாட்டுக்கு ஒரு சிங்கம், கால் மாட்டுக்கு ஒரு சிங்கத்தை வச்சு தூங்கிட்டு இருக்கிறான். கவனிங்க, நான் சொல்றேன், நீ எழுத்துக்குரிய சிங்கத்தின் குகையில போட விட்டாலும், மரணம் என்கின்ற அந்த குகையின் வாசலிலே நீ போயிருந்தாலும், கர்த்தர் உன்னை உயிரோடு பாதுகாத்து கொண்டு அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால ஒன்றும் பயப்பட வேணாம். நான் உங்களுக்கு என்ன சொல்ல, உங்களுடைய உறவினர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள். உங்க உறவினர்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வியாதிக்கு அப்படி பிரச்சனை பாருங்க, செத்து போய் உங்க மருமகளும் நரகத்துல போய் கிடக்கும் போது என்ன செய்ய போறீங்க? அன்னைக்கு டேவிட் சொன்னான்னு நினைப்பீங்க, அப்ப மறக்க மாட்டீங்க. இந்த டேவிட்டையும் நீங்க மறக்க மாட்டீங்க, இயேசுநாதரையும் மறக்க மாட்டீங்க. ஏன்னா கண்ணை மூடுன உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நரகம் இருக்கா சொர்க்கம் இருக்கான்னு. அப்ப நீங்க குட்டிகரணம் போட்டாலும் கதைக்கு ஆகாது, கஜகரணம் போட்டாலும் கதைக்கு ஆகாது, நெஞ்சா அடிச்சுக்கிட்டாலும் கதைக்கு ஆகாது. செத்து போன உங்க வீட்டுக்காரெல்லாம் நரகத்துல கடந்துக்கிட்டு, அடியே கல்யாணி சுண்டு விரல தொட்டாவது எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொண்டு நாக்குல வெயிடி மவளே அப்படின்னாலும், இப்பதான் வந்தியா நீயாவது வெயிடின்னு சொன்னாலும், இந்த அம்மா ஒரு குடத்தை தூக்கி கையில கொடுத்தாலும் இந்த அம்மாவை என்ன செய்ய முடியாது, அங்க போக முடியாது. அந்த அங்கேயானுங்க இந்த கன்றாவதெல்லாம் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீ செஞ்ச தப்பெல்லாம் அங்க போய் உணரணும். நமக்கு அதை விட நரகம் வேற ஒண்ணுமே கிடையாது. உன் புருஷனும் உன் பிள்ளையும் நரகத்துல கிடக்கிறத பாக்குறத விட பெரிய விஷயம் பெரிய நரகம் எனக்கு என்னை பொறுத்தல ஒண்ணும் இல்லை. அதுதான் கொடுமை. ஆகவே உங்களுடைய உறவினர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. முசில்ல கூட ஒரு சாட்சி நான் உங்கள் மத்தியில் சொல்றேன். நேற்று எனக்கு வந்து இனிமே தான் வரும். வீரமணிப்பட்டியிலிருந்து யாரு இந்த அன்பு சொல்லி ஊர்ல இருந்து ஒரு அம்மா பைத்தியம் பிடிச்சி போய் எப்பயுமே வீட்டில் பூட்டி வச்சிருந்தாங்க. காமாட்சிப்பட்டி தெரியுமா உனக்கு? எப்பயுமே பூட்டி வச்சிருப்பாங்களாம். யார் பார்த்தாலும் அடிச்சுட்டு கிடக்குமா. கடைசியா இங்க வந்து 4-5 பேர்த்து அடிச்சிருக்குது. இங்க வந்து அன்பு சொல்லி அடி வாங்கியிருக்குது. ஏன்னா எப்பயுமே ரூம்ல போனா பைத்தியத்தெல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னால கூட்டி விட்டாங்க. கூட்டம் முடிஞ்சு போகும்போது எல்லாத்தையும் சிரிச்சு பேசிட்டு அன்பு சொல்லி நான் போயிட்டு வரட்டுமான்னு சொல்லி பேசினது வாழ்க்கையில அதான் முத தடவையா. இந்த வாரம் வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று சாட்சி சொன்னாங்க. எனக்கு அன்பு சொல்லி திருச்சிக்கு வந்தாங்க புருஷனும் முன்னாடி. அதனால நேற்று அங்க சாட்சி சொன்னாங்க. அதனால நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். ஒரு பெரிய விஷயம் கர்த்தர் செய்யத்தான் போறாரு. இந்த இடமெல்லாம் ரொம்ப வழியிற அளவுக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை சாதாரணமாக கர்த்தர் ஒவ்வொரு ஆராதனையும் இந்த இடம் வெளியே நிக்கிற அளவுக்கு, இந்த கட்டடத்தை விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனால் செய்ய முடியாத ஒரு அற்புத அதிசய காரியம் உலகத்துல எதுவுமே கிடையாது. கர்த்தர் செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு எங்கள் உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்க உங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, நீங்க யாரெல்லாம் கூட்டி வந்தீங்களோ தயவுசெய்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நீங்க ஒரு தடவை கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. நம்ம மாற்று தெய்வத்தை வணங்க சொல்லல. நீங்க முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்க சாமியை கும்பிட்டு பாருன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. உலகத்துல உங்க சாமி வேற இல்ல, அவங்க சாமி வேற இல்ல. அவங்கள புண்படுத்தாதீங்க. பெத்த தாயை மாத்த முடியுமா? ஒரே ஒரு தாய் தானே. என் தாய இந்த அம்மா தான் உண்மையான தாயின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வேதனையா இருக்கு அவங்களுக்கு. அதனால அப்ப எனக்கு 2 அம்மாளுக்கு நான் பிறந்தனான்னு கேள்வி கேட்கறான். அதனால அவங்க மனசை நீங்க புண்படுத்தாதீங்க. அவங்களுக்கு அது தெரியாம அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. படைத்த இறைவனை அவர் அறியட்டும். அதனால இறைவன் பக்கிட்டு வாங்க, இறைவனை தெரிஞ்சுக்கோங்க, கடவுளை தெரிஞ்சுக்கோங்க.
கடவுள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க வேற ஒரு கடவுளை காண்பிச்சு கொடுக்கலாமா? புதுசா ஒரு அம்மாலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாங்க வேற ஒரு கடவுளை காண்பிச்சு கொடுக்கல. நீங்க சாகிற வரைக்கும் இயேசுன்னு சொல்லாட்டினா கூட எனக்கு ஸ்தோத்திரம், கடவுளுக்கும் ஸ்தோத்திரம் தான். ஆனா உங்களை படைச்சது யாருன்னு நீங்க என்ன செய்யணும்? இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் யாரு அப்படிங்கிற அந்த அறிவு வந்துருச்சுனாவே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க நரகத்துக்கு தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசனுடைய எல்லா பிடிகளிலிருந்து உங்கள் குடும்பம் அறுக்கப்பட்டு விடும். அதனால அந்த 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 சத்தியத்தை கல்யாண அம்மாவுக்கா நான் சொல்றேன், தயவுசெய்து உங்க பிள்ளைகளுக்காக இன்றிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கடவுள்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்ல வரேன். சுகத்தையும் பலத்தையும் தேவன் திருடி வச்சிட்டு இருக்கிற தேவன் அல்ல, அது பிசாசு திருடி வச்சிருக்கிறான். நீ போய் கடவுள்கிட்ட போய் ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுன்னு கேட்டா அவரா ஜீவனை எடுத்து வச்சுட்டு இருக்கிறார், பிசாசு எடுத்து வச்சிருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால என் பேரப்புள்ளையோட ஜீவனை தொடக்கூடாது, என் பேரப்புள்ளையோட உடம்பணி தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில்னா ஆமா, இந்த ரூம்ல எல்லா ஜன்னலும் சாத்திடுறேன். கருகும்னு கிடக்குது. 10 வருஷமா திறக்கல. எத்தனை வருஷம் திறக்கல? இப்ப நான் ஜன்னலை திறந்தா வெளிச்சம் வருமா வராதா? என்னங்க 10 வருஷமா இருள் இருந்துச்சுங்க? என்னங்க 10 வருஷமா இருந்தா என்ன, 25 வருஷமா இருந்தா என்ன? வெளிச்சம் வந்தா இருட்டு போய் தான் ஆண்டவர் வந்தா பிரச்சனை போய் தான் செலவாகணும். உன் பிரச்சனை எத்தனை வருஷங்கிறது கர்த்தருக்கு காரியமே கிடையாது. ஆண்டவர் வந்துட்டார்னா உன் பிரச்சனைக்கு தீர்வு வந்தாச்சு. உன் பிரச்சனை கர்த்தருக்கு பிரச்சனை இல்ல, உன் பிரச்சனைக்கு தீர்வை நீ அறியாது இருப்பதுதான் தெய்வத்துக்கு பிரச்சனை. எல்லாம் புரியுதுங்களா? ஆகவே உன் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால நான் விடுதலையை கட்டளை கொடுக்கிறேன். உலகம் உண்டாக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பல கோடி ஆண்டுகள் இந்த பூமியில இருள் இருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த இருளை போக்குவதற்குன்னா 4,56,000 மெழுகுவர்த்தி. எத்தனை மெழுகுவர்த்தி சிஸ்டர்? வெளிச்சம் வரத்துக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர்? எத்தனை மெழுகுவர்த்தி ஏத்தினாரு? ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தலைங்க, ஒரு மெழுகுவர்த்தி கூட. அப்புறம் எப்படிங்க வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? வெளிச்சம். சொல்லுங்க. உண்டாக கடவுது, உண்டாக கடவுது. இதை கல்யாணிஸ்டர் கேட்டிருக்கிறாங்களேன்னு பிராக்டிக்கலா அப்ளை பண்ணல. இப்ப பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுவோம். எத்தனை பிரச்சனை இருந்தாலும், மரண தருவாயில் இருந்தாலும், புரியுதுங்களா? என் பிள்ளைக்கு என் பேர பிள்ளைக்கு ஜீவன் உண்டாக கடவுது. வாய்த்த சொல்லுங்க. ஜீவன் உண்டாக கடவுது, சுகம் உண்டாக கடவுது, விடுதலை உண்டாக கடவுது, உயிர் அணுக்கள் உண்டாக கடவுது, உருவாக கடவுது. இயேசுவின் நாமத்தால் அந்த தட்டமைகள் இயேசுவின் நாமத்தால 8,000 1,40,000 தாண்டுவதாக இயேசுவின் நாமத்தினால். இத சொல்லணுமே ஒளிய உட்கார்ந்து அழுதுகிட்டு உன் தோல்வி ஒத்துட்டு இருக்க கூடாது. நீ அழுதா என்ன சொல்ற? நீ தோத்துட்டேன்னு சொல்ற. ஹலோ, நீ அப்ப பிசாசுக்கு தான் நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு கீழ்ப்படிஞ்சிரு, பிசாசுக்கு ஏத்து நெல்லு. பிசாசு போலனா பைபிளை கிழிச்சு நெருப்புல போடுன்னு கர்த்தர் சொல்றாரு. சார், நீ தெய்வத்துக்கு கீழ்ப்படிஞ்சிரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திரு, வெற்றிக்கு கீழ்ப்படிந்திரு. நான் வெற்றி பெறுவேன், உயிர் போனால் அப்படி நெல்லு. ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு தான், ரொம்ப நேரம் மறந்துச்சு, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. கல்யாண சிஸ்டருக்காக சொல்றேன், எல்லாருக்கும் தெரியும். கல்யாண சிஸ்டருக்காக சொல்றேன், அது பேரெல்லாம் மறந்துட்டேன். அது ஏதோ ஒருத்தன் தமிழ்ல ஒருத்தர், ஒரு கவிஞர். அந்த கவிஞர் என்ன செஞ்சிருவாரு, இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுவான் சாமி கும்பிட்டுக்கிட்ட. கடைசியா அன்னைக்கு ஆக்சுவலா அமாவாசை. ராஜாவுக்கு கோபம் வந்துடும், கண்ணை திறக்கவே மாட்டான். ராஜா கண்ணை திறனா கூட கண்ணை திறக்க மாட்டான். அவன் சாமிகிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கேட்டுட்டு இருக்கும்போது சிவாஜி தான் அதில் நடிப்பான். அதில் என்ன படங்க அது? மகாகவி காளிதாஸ், ரைட்டுங்களா? மகாகவி காளிதாஸ் நினைக்கிறேன். அவன் என்ன செய்யறான், கண்ணை மூடிட்டு ராஜாவே கேட்பான், யோ போயா இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்றான்ல அப்படின்றான். ஆனா அன்னைக்கு என்னது? அமாவாசை. ராஜாவுக்கு கடுப்பு வந்துடும். ராஜா முத்துராமன் நடிப்பான், காளிதாசனா சிவாஜி நடிப்பான். நான் சின்ன பிள்ளைல பார்த்த படம் ஞாபகத்துக்கு வரல. ஆதிபராசக்தி. ஆஹா, என்ன அனடேஷன் பா! பைபிள் ஒரு வசனம் சொன்னா தெரியலைங்கிறாங்க. ஆனா இங்க கதை சொன்ன உடனே சரி பரவாயில்லைங்க. நானும் சின்ன பிள்ளை தான் பார்த்தேன். ஆதிபராசக்தி தான், ரைட்டு தான். என்ன கரெக்ட் தான் எப்படின்னு சொல்றேன். நானும் கூட மறந்துறேன் அடிக்கடி. கடைசியில் அவனை நிக்க வச்சு, ஒரு ஊஞ்சலை நிக்க வச்சு கீழே நெருப்பு வச்சிருவாங்க. கீழே நிலா வராட்டினா இவனுக்கு என்னது? என்னம்மா கல்யாணம்மா, இவன் சாகணும். அப்ப என்ன செய்வான் தெரியுங்களா? என்ன செய்வான்? அழுவானா? பாட்டு பாடுறான். சொல்லடி
அபிராமி. எனக்கு பிடிச்ச பாட்டு. நில்லடி முன்னாலே. தெய்வத்துக்கு மரியாதை பாரு, ஏன்னா அந்த அளவுக்கு உறவு. முழு நிலவினை காட்டுவேன் கண்ணாலே, சொல்லடி அபிராமி. வானில் சுடர் வருமோ, எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி அப்படின்னு பிச்சு உதறுவார். எங்க அம்மாட்ட கேட்டா பாட்டு முழுசு எழுதி கொடுத்துரும். நான் மறந்துட்டேன், எங்க அம்மா மறக்காது. எங்க அம்மா விட்டுவிட்டேன், இந்த பாட்டெலாம் எழுதி வச்சுக்கணும். நான் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்யும், காதலுக்கு ஒரு டோலாக்க கலட்டி அப்படி விட்டு எறியும். விட்டோடனே அப்படி வீ 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 என்ன வச்சு. இதெல்லாம் கதை தான், நிஜமா இருக்காது, சும்மா கதை. நம்ம விஷயத்துக்கு வரட்டுங்களா? விஷயத்துக்கு வரட்டுங்களா? எல்லாருக்கும் சொல்றேன், என்ன பைபிள் கூட இப்படி ஒரு பிரசங்கம் கிடையாது. நாங்கள் ஆதி பராசத்திலிருந்து ஒரு கதை வருது உங்களுக்கு. ஒரு அட்டை அமாவாசைய ஒரு முழு பௌர்ணமியா ஒரு மனுஷனால மாற்ற முடியும்னா, ஏன் மரணத்தை ஜீவனாய் மாற்ற உன்னால முடியாது? உன் பக்தியால முடியாது. முடியும் சார். என்ன சொன்னா, இன்னைக்கு பௌர்ணமினா பௌர்ணமி தான், அதுல நில்லு நீ. என் பேரப்புள்ள பொழைக்குனா பொழைக்கும், அதுலயே நில்லு நீ. அதை விட்டு நீ ஒரு டிகிரி நகராத, ஒரு டிகிரி நகராத. என் புள்ள வாழுவானா வாழுவா, இப்பயே பிடிக்கணும். எப்ப ரஞ்சிதா பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே பிடிக்கணும். என் பிள்ளைக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், என் புள்ள நல்ல வேலைக்கு போவான்னு இப்ப அழுத்த ஆரம்பிக்கணும். 5 வருஷம் ஆட்டமான ஆட்டம் ஆடி பாட்டமான பாட்டம் பாடி 3 மாசத்துக்கு ஒருக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கு கோயிலுக்கு வந்துட்டு கடைசியா பிளேஸ்மெண்ட்ல போயிடுச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன 5 வருஷம் கோயிலுக்கு வந்து ஆண்டர் செஞ்சான்னு கேட்க கூடாது. 5 வருஷம் கழிச்சு தேங்காய் வேணும்னா எவ்வளவு புத்திசாலித்தனமா நட்டு வைக்கிற. என்னங்க, பிரேமாஸ்டர் வீட்டுக்கு போறேன், புது வீடு வாங்கியிருக்காங்க. பாஸ்ட்டுக்கு வந்துட்டாரு, சட்னினா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி தெரியும். அண்ணாந்து பார்க்குது, தென்னை மரத்தையும் காணும், தேங்காயும் காணும். ஐயோ என்னப்பா ஆண்டவரே, பாஸ்ட்டுக்கு தேங்காய் மனா என்ன காணும்? எப்படி தேங்காய் வரும்? எப்படி தேங்காய் வரும்? சரி, நேரத்தை நட்டு வச்சுன்னா தேங்காய் வருமா? அப்போ போன வருஷம் நட்டுட்டேங்க. என்னையா அது 3 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷம், எத்தனை வருஷம் ஆகணும்? 5 வருஷம் முடியணும் சாமி. அவன் கணக்கு வச்சிருக்கான் ஆண்டவன், அதுக்கு ஒரு கணக்கு. 5 வருஷம் போனாதான் அப்படியே அந்த இது வரும், இந்த பாலை தள்ளு வெளியே, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் தான் அது தேங்காய் ஆகும். அது போல இப்ப இருந்தே நீங்க சோத்திரம் போட்டாதான் உங்க புள்ள 5 வருஷம் முடியும் பொழுது அப்படி வரணும். அதாங்க ஜபம். போய் கடவுள்கிட்ட போய் கெஞ்சறது இல்லைங்க ஜபம். போய் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அதை போய் எடுத்துட்டு வர இடம் ஜபம். நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு வர இடம் ஜபம். நான் ஜெயிக்கிறேன் பாரு, அந்த ஜெயிக்கிற இடம் தாங்க ஜபம். போய் ஜபத்தில் போகவும் அழுவாச்சு அழுவுறதில்லை. போய் ஜெயிச்சுட்டு வர போகிறோம், கத்தை நம்ம ஜெயிக்க போகிறோம். திரும்ப சொல்கிறேன், தோல்வி நமக்கு கிடையாது, நம்ம ஜெயிச்சுட்டே தான் இருக்க போகிறோம். ஒரு இடத்துல கூட நீங்கள் தோக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்துல கூட தோத்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் அது கண்ணுக்கு அந்த கவனிங்க, சின்ன விஷயம்னா ஒரு தானே சொல்கிறேன். உங்களுக்கு மென்சஸ் அப்போ வயிற்றுவலி வந்தால் கூட ஒத்துக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா புரியலீங்களா? வெள்ளை படிச்சா ஒத்துக்காத, அது என்னங்க ஒத்துக்காதம்மா நான் சொல்றேன்ல, அதை ஜெயிக்க முடியும். இதை ஜெயிக்கலன்னா நாளைக்கு கேன்சர் எப்படி ஜெயிக்க போற? ஜெயிச்சு காட்டு. அதுக்கு தான் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான். இதுதான் ஆண்டவன் வந்து சும்மா உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்க்கல. ஆண்டவன் ஒருத்தன் உசுரோட இருக்கிறாங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். நீ ஜெயிக்கணும். அப்பதான் உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்ப. நீ அது அப்படி தாங்காத, அது அப்படி தாங்கிறதுக்கு அது பழைய பாட்டு. அது அப்படி இல்லை, அது அப்படி இல்லை. அதனால நம்ம ஜெயிக்க போறோம். தோத்துறாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நம்ம தொடர்ந்து ஐகாசுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்களை ஃபோன் பண்ணி விசாரிங்க, இங்க வர சொல்லுங்க. ஆண்டர் அவங்க வெக்கப்பட்டு இருப்பாங்க, இன்னொரு தடவை கூப்பிட்டா போலான்ட்டு. நம்ம கூப்பிடாமலே இருப்போம். நம்ம என்ன செய்வோம்? கூப்பிடாமலே இருப்போம். அதனால தயவுசெய்து கூப்பிடுங்க, அவங்க வருவாங்க. தேவன் அவர்களுக்கு நிச்சயமாகவே அற்புதத்தை என்ன செய்வாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ள நுழையும் போதே தேவ பிரசனம் தெரியும். நாங்கள் ஜெபம் பண்ணோம். காட்டுக்குளத்திலிருந்து தேன்மொழின்னு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. பாட்டெல்லாம் பாடல, ஒன்றும் இல்லை, 8:45 வந்துட்டாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்களுக்குள்ளேருந்து ஒரு ஆவி வெளியே போனது உணர்ந்தாங்கன்னு சொன்னாங்க. கடைசியா கூட்டம் முடிஞ்சு ஜெபிச்சோன்னே எனக்கு முழு விடுதலை கிடைச்சதை நான் உணர்ந்தேன்னு சொல்லி அவங்க அன்னைக்கே சாட்சி சொல்லி தான் அந்த எடுத்துட்டு போனாங்க. ஆக நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜபம் கூட வீணா போகாது. நம்ம 30 நாள் வேதனையோடு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், பாரத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், உபவாசத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய கண்ணீர், நம்முடைய ஜபம் எதுவுமே வீணா போகாது. கர்த்தர் பதில் தருவார்.
தொடர்ந்து உங்களுடைய உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் கூப்பிட்டீங்களோ அவங்கள ரட்சிக்கப்படுற வரைக்கும் உங்க ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. அவங்க ஆண்டவர் என்ன செய்யணும், அவங்க தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நீங்க விடக்கூடாது. அது வரைக்கும் உங்க ஸ்தோத்திரத்தை நிறுத்தாதீங்க. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புதமா நம்மளை ஆசீர்வதிப்பார். ரைட். இன்னொரு சில காரியங்களை சொல்லி வாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த பாடல்ல இருந்து என்னென்ன தீர்க்க தரிசனம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 தீர்க்க தரிசனம் சொல்லி நான் முடிக்க போறேன். 3 சரணம் இருக்கு, 3 தீர்க்க தரிசனம் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தேவன் அந்த பாடலை தந்ததுனால நல்லா கவனிங்க. ஒருத்தன் போய் கிளி ஜோசியம் கேள்விப்பட்டீங்களா? எலி ஜோசியம், கிளி ஜோசியம், அப்புறம் என்ன ஜோசியம் இருக்கு? எலி ஜோசியம் இருக்கு சார். என்ன புதுசா பேசுறீங்க? நான் பார்த்துருக்கிறேன். எலியை கூண்டில் வச்சுட்டு இருப்பான், கிளிக்கு பதிலா இத்தசோடு எலியை வச்சிருப்பான். வெள்ளெலி வச்சிருப்பான். அதை கொண்டாந்து அது சீர் கிளி பாருங்க, இதுவும் ஒரு சீட் எடுத்துட்டு போயிடும் போல இருக்கு. என்ன தரித்திரமோ தெரியல. பார்த்ததுலாம் நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் சொல்றோம். தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப நான் பார்க்காமல கனப்பட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஐயா அத்தனை தடவை பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். அவர் பெரியவர், நான் சின்னவர், 2 பேரும் பார்த்துருக்குறோம். வெயிட் பண்ணி விஷயத்துக்கு வரலாமே. அவன் அங்கே போய் கேட்குறான். கபில் தேவ் படம்லாம் உள்ள வச்சுட்டான். இப்போ காளி தேவி படம் இருக்கும், அப்புறம் ஏசுனார் ஃபோட்டோ இருக்கும். ஏசுனார் ஃபோட்டோ தான் சமாதானமாக போங்கம்மா. காளி தேவி படம் தான் உனக்கு 3 மாதத்துக்கு நல்ல காலம்ல, வெயிட் பண்ணுமா. அவனுக்கே தெரியுது காளி தேவி வந்தால் கதைக்காவது காலி ஆகிட்டு, நமக்கு தான் தெரியல. சரி இருக்கட்டும். இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறான். இவன் போய் கேட்ட உடனே 3 மாதம் தொழில் ஆரம்பிக்காதான்னு சொல்கிறான். இவன் ஆரம்பிக்க மாட்டான். எல்லாரும் கவனிங்க, ஆரம்பிக்க மாட்டான். அப்ப கடவுளே அந்த கிளி மூலியமா பேசினதான் நினைக்கிறான். அப்படிதான் நினைக்கிறான். கடவுளே பேசினதான் நினைக்கிறான். கிளியா சொல்லிச்சு நினைக்கிறான். அந்த கடவுள் கிளி மூலியமா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிறது போல கடவுளுக்கு கிளியும் ஆயுதன்ட்டு உலக ஜனங்கள் நம்புறாங்களா நம்பலையா? அப்படியானா இந்த பலிபீடத்திலிருந்து இறைவன் பேசுவார்னு உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? ஏன் புது வருஷத்துக்கு எடுத்து கொடுத்த பாடல்ல தேவன் நமக்கு தீர்க்க தரிசனங்களை வைத்திருப்பார்? இதுதான் 2013 தேவன் செய்ய போற காரியங்களை ரகசியமாக கர்த்தர் இந்த பாடல் மூலியமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் புது வருஷ பாடல். அன்னைக்கு உட்காந்து இதை பிரசங்கம் பண்ண முடியாது, இன்னைக்கு உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு உட்காந்துட்டு எல்லாம் உட்காருவோம், அமைதியா இருப்போம்னா அவனுக்கு வகுத்து பசிக்கு அம்மியா கிரா முறான் இருக்குது, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு டவுசர் காண்டு போய் உட்காந்துட்டு இருக்கிறான். அதனால எப்ப வீட்டுக்கு போலான்னு இருக்கிறாங்க. அதனால அந்த காரியத்துக்காலம் அப்ப சொல்ல முடியாது, இப்ப நான் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி சில முகவர்கள் ஏசாயா 53:7 வாசிங்க, ஒரு முறை குடிச்சுக்கிறேன். ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். சரி, கவனிப்போம். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பு சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, என்னங்க அது? அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு அந்த காலத்துல முடி வெட்டி விடுவாங்க, இந்த செம்மறி ஆட்டுக்கெல்லாம். அது அங்கே இங்கே துள்ளிக்கிட்டே இருந்தா எப்படி முடி வெட்டுவான்? இவன் மேல கத்தி போட்டுரும். எனக்கு சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்குது. எனக்கு முடி வெட்ட போனேன்னா முடி வெட்ட மாட்டான். எங்க அப்பா தான் கூட்டிட்டு போறேன். இப்படி இந்த சேர்ல இப்படி ஒரு பலகை போட்டுருவாங்க. பலகை போட்டு நீ பழையில உட்கார வைப்பாங்க. சின்ன பிள்ளை எனக்கு ஞாபகம் இருக்கு. அதில் போட்டு உட்காந்துட்டு தான் நீ துண்டு போட்டு என்ன செய்வான், முடி வெட்டுவான். எங்க அப்பா உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, உனக்கு முடி வெட்டு அப்படிப்பாரு. முஷரில் அந்த பழைய பிரின்ஸ் டெய்லருக்கு பக்கத்து கடையில் முடி வெட்டு உட்காந்தனே. அவன் போனோடனே, சார் உங்கள் மோனுக்கு என்னால் முடி வெட்ட முடியாது சார்மா. ஏன் சார், ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்க அப்படிம்பாரு. துண்டை போட்டு முடி வெட்ட ஆரம்பித்தோம்னா என் தலைங்க தெரியும் செய்ய இப்படியே போயிட்டாரு. பித்து பிடிக்கல. கண்ணாடியில் ஒரு படம் தெரியும். கண்ணாடியில் அந்த கண்ணாடி தெரியும். நான் ஏதோ ஒரு நடப்பில் நினைச்சுவேன். அவன் செவரு முழுக்க படம் வச்சிருப்பான். நான் பாட்டுக்கு இப்படியே போடுவேன்னா அவன் தலையை நேரம் வையா அப்படிமா. சரி, இந்த தடவை திட்டு வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அமைதியா இருப்பேன். கண்ணு இப்படிங்க, அவ்வளவுதான். அப்படி கண்ணு பார்த்துருச்சுன்னா தலைநாக டர்றங்க, அவன் திரும்பி தலையை படுத்திருப்பான். சார் இப்படியே செஞ்சுதான் நான் எப்படி சார் முடி வெட்டுறது சார்? 4 பேருக்கு வெட்ட வேணாமா அப்படிமா. நான் இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி முடி வெட்டுவான் அவன்? இதைத்தான் கர்த்தர் பைபிள்ல சொல்லியிருந்தார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பு சத்தமிடாது துள்ளாது இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம். சும்மா முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தா அப்புறம் எங்க முடி வெட்டுறது? ரைட்டுங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், கேளுங்க. இந்த ஆண்டில யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா, நீங்க துள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமா? அப்ப துள்ளாது இருக்கிறதுனா என்ன அர்த்தங்க? சத்தம் விடாது இருக்கிற ஆட்டுக்குட்டினா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், வருஷம் சொல்லுவேன், அடுத்த வருஷம் சொல்லுவேன், சாகர வரைக்கும் சொல்லுவேன்.
நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். சொல்லுங்க, தீர்மானம். ஏசாயா 53:7 பக்கத்துல தீர்மானம் எழுதிக்கோங்க. அதான் சப்தம் விடாது இருக்கிற ஆட்டுக்குட்டினா நீ ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கணும். நான் கோயிலுக்கு வந்தா வருவேன், வராட்டி வரல, டைம் கிடைச்சா வரேங்க, டைம் கிடைக்காட்டி வரலைங்க. அதைத்தான், அந்த வேலை தான் வேண்டாங்கிறது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை யாருக்குங்க இல்லை, எல்லாத்துக்கும் தாங்க வருது. நாளைக்கே எங்க அம்மா செத்து போனா, நான் சனிக்கிழமை செத்து போனா நான் கூட எங்க அம்மா பார்க்க தான் போய் ஆகணும். சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும், நம்ம பங்குல நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் என் உயிர் போனாலும் நான் என்ன செய்வேன், நான் ஆராதனைக்கு அப்படின்னு நீ ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, நல்லா கவனிங்க. என்னங்க? ஆமா, எங்க கவனிமா பரமேஸ்வரி அம்மா, வீடு கட்டியாச்சு, விஷயத்தை கேளுங்க. தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த தீர்மானத்தின் அடிப்படையில தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க கையை தட்டிட்டு போயிடாதீங்க, மனசுல ஏத்துங்க. உதாரணம் சொல்றேன். இந்த பையன் தான் 10th படிக்கிறான். 3 வயசுல 10th தான் கேட்காதீங்க, ஒரு கதைக்கு. இவன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போறான். 500க்கு 499 எடுக்க போறான். எவ்வளோங்க? வேற வழியே கிடையாது, இவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ரைட்டுங்க. இவன் பரீட்சை எழுதாடி பாஸ் போட முடியுமா? என்னங்க முடியாது. இல்லைங்க, ஹாஃப் வேலை 500க்கு 500ங்க. ஐயா பாஸ் ஆகுது போடியா, முடியாது. சரி கவனிங்க, முடியாதுட்டீங்க, ஏகமானதா போட்டீங்க. உங்க பக்கத்து வீட்டு பையனுக்கு பரீட்சையில தான் பாஸ் பண்ணா நீங்க கொடி பிடிச்சிருவீங்க போல இருக்கு. சரி, சந்தோஷம். அப்புறம் எதுக்குங்க பரீட்சை அப்படின்னா, நல்லா கவனிங்க. இவனுக்கு திறமை இருக்குங்கிறது ஊருக்கு தெரியணும். இவனுக்கு திறமை இருக்குன்னு வாத்தியாருக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம், ஆத்தாளுக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? ஊருக்கு தெரியணும். நமக்கு ரிசல்ட் வேணும், நிரூபணம் வேணும். என்ன வேணும்? ப்ரூஃப் வேணும். நீ 500க்கு 500 வாங்கணுங்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ப்ரூஃப் வேணும். அதுக்காக தான் ஒரு பரீட்சை. சரியா தப்பா? ரைட். அதுபோல தேவன் மனிதனை ஏன் பரீட்சை பார்க்கிறார்னா, அவருக்கு மண்டல மூளை குழம்பு போயில்ல, உன்னை யாருங்கிறது தெரியாம இல்ல, உன்னை குண்டுமணி கணக்காய் எடை போட்டு வச்சிருக்கிறவர் யாரு? அதனால அவரு உன்னை தேய்ச்சி பார்த்து இத்தனை மச்சம்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு ஒண்ணு. நீ எவ்வளவு மச்சமா இருக்கிறேன்னு உனக்கு தெரியணும். 2வது இந்த ஊருக்கு தெரியணும். அப்பதான் வாயை பொத்திட்டு கம்முன்னு கிடப்பான். இதனால ஒரு பரீட்சை, இதனால ஒரு. அதுபோல ஆபிரகாம பாருங்க. ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. உன் புள்ளைய வெட்டி பலி செலுத்தினார். உன் புள்ளைய ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா புள்ளைய வெட்டக்கூடாதுன்னு? தெரியுமில்ல. அப்புறம் அவட்ட சொன்னாரு, நரபலிலாம் கர்த்தர் செலுத்துவாரா? செலுத்த மாட்டார். ஏன் நான் முத மனுஷனை வெட்டுன்னு சொன்னாரு அப்படின்னா, இவனுடைய பக்தியை உலகத்துக்கு காட்டணும். ஆபிரகாமனை ஆசீர்வதிச்சு நீங்க உலகத்துல பெரிய ஆள் ஆக்கி இருக்கிறேன். இன்னைக்கு நீங்களான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஆபிரகாமோட தேவன் பண்ணின சத்தியம். உன் நிமித்தம் கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தருக்குள்ள எனக்குள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த நிறைவே. அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஒரு சரித்திர புருஷனாக மாறிவிட்டான். அப்ப அவனை சரித்திர புருஷனா மாத்தணும்னா, அவனை ஸ்டேட் ஃபர்ஸ்டா டெக்ளேர் பண்ணணும்னா, அவனை இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்டா டெக்ளேர் பண்ணணும்னா, வேர்ல்டு வைல்ட்ல அவனை டெக்ளேர் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு பரிசு வைக்கணுமா கூடாதா? அப்போ உன் பிள்ளைய வெட்டுனாரு. வெட்டுறானா இல்லையா பாருங்க, எனக்காக என் பிள்ளைய வெட்டுறானா இல்லையா பாரு அப்படின்னாரு. நேரா கொண்டு போய் கட்டி வச்சுட்டான், அருவாளை திட்டிவிட்டான். ஆட பாவி, அருவாளையும் தூக்கத்துக்கு போயிட்டான். ஐயோ விட்டு அணைஞ்சிரும் அவனுக்கு. ஆபிரகாமே டகால். என்னப்பான்னு பார்த்தா, குழந்தைய வெட்டாதாப்பா, நீ பாஸ் பண்ணிட்ட, நீ தாப்பா விசுவாசத்தின் தகப்பன், இதுல இன்னையில இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பாத்துக்கோ. அப்ப பரீட்சை வச்சார். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் கேளுங்களேன். அது போல நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்போ ஒரு எடுக்கிற தீர்மானம் இருக்கு பாத்தீங்களா. நான் வாரம் கோயிலுக்கு வரேன், நான் தசமபாகத்துல உண்மையா இருக்கேன், காணிக்கல நான் உண்மையா இருக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், நான் மறக்கிறேன், நான் கோச்சிக்கல, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன். இப்படி ஏதாவது ஒரு பொருத்தனைகளை நீங்கள் செய்யும் பொழுது, இந்த பொருத்தனைகளை அஸ்திபார கற்களாக வைத்து கர்த்தர் ஆசீர்வாதங்கிற வீட்டை கட்டுகிறார். அதுதான் இந்த ஆசீர்வாதம். அந்த நான் சொன்னேன், நான் திருச்சியில கேட்டேன் ஒரு கேள்வி. வாரம் நான் கோயிலுக்கு வரேன்னு தீர்மானம் எடுத்த ஒரு அம்மாவுக்கு 6 நாளைக்கு மேல காய்ச்சல் வராதுன்னு, 6 நாளைக்கு மேல ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். ஏன்? இந்த அம்மா தான் வாரம் கோயிலுக்கு வரணும்னு பொருத்தனை முயற்சி இல்ல. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அதுக்காவது கர்த்தர் உனக்கு ஜீவனை தருவார்.
ஒண்ணுமே புரியாம இருக்கிறீங்களே. ஏமா ஆண்டவரை ஆட மாட்ட ஆடி கறக்க தெரியல, பாடுற மாட்ட பாடி கறக்க தெரியல, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஏமா வார வாரம் நீ கோயிலுக்கு வரணும் முடிவு பண்ணிட்டா, உன்னை கோயிலுக்கு கொண்டு வர வேண்டிய வேலை யாருது? அதுக்கு காசு தர வேண்டிய வேலை யாருது? அதுக்கு அக்கம் பக்கத்துல உள்ள சாவு வராம பாதுகாக்க வேண்டிய வேலை யாருது? அவரு பார்த்துக்குவார். ஏன் இந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடாது சொல்லுங்க, உங்களுக்கு பார்க்கலாம். நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு பாருங்க, எம்எல் படித்த வக்கீலாமா நைட்டு தூங்காமல் பஸ் ஏறி வந்து இன்னைக்கு காலையில் நேராக கூட்டத்துக்கு வந்து உட்காந்து இங்கே கொட்டாய் விட்டுட்டு இருக்குது. அவங்க திருச்சி கூட்டத்துக்கு வர வேண்டிய ஆள் நேற்று அங்கே வர முடியலைங்கிறதுக்காக புருஷனை கூட பார்க்காம பிள்ளைங்களை கூட பார்க்காம இன்னைக்கு அப்படியே நாகப்பட்டினம் வந்து இறங்க எங்கே வராங்க, இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க லாயர் படிச்சிருக்கிறாங்க, எம்எல் படிச்சிருக்கிறாங்க, புரியுங்க, அவங்க லாயராக இருக்கிறாங்க. அவங்க இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து ஒரு பெருசாக ஒரு பெரிய காரியம் சாதிக்கப்படணும் இல்லையா? இருந்தாலும் நம்ம தேவனை நம்ம அறிந்து கொண்ட நிமித்தமாக நான் சபைக்கு போவேன், அந்த தீர்மானம் தான் அவங்களை கொண்டு வந்திருக்குது. இதை கர்த்தர் பார்ப்பார் இல்லைங்களா? அதான் விஷயம். அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மார்க் உண்டா இல்லையா? அதுக்கெல்லாம் உண்டு, அதெல்லாம் போட்டுருவார். நம்ம இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு வராமல் இருக்கிறோம். ஏன்னா இப்போதாங்க கூட்டம், 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம், 4 நாளைக்கு அப்புறம் ஒரு கூட்டமா? ஐயோ அப்பா, போன திருவிருந்துக்கு வாரம் வந்தாவே நாங்கள் எதுக்கு வரமாட்டோம்? அடுத்த வாரம் வரமாட்டோம். நீ இடையில செவ்வாய்க்கிழமை வர கூட்டம் வச்சு விட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆனா ஐயோ அப்பா நம்மளால முடியுமாப்பா? நேற்று நான் பெரம்பலூருக்கு கூட்டம் வேண்டான்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கேன். வியாழக்கிழமை கூட்டம், எதுக்கு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு வியாழக்கிழமையான்னு 10 பேர் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல? அட பாவிகளா, நான் சொல்லியாம அமிச்சேன். அதை கேட்காத 10 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வராத டிக்கெட்டு, வந்த டிக்கெட்டு தான் போயிருக்குது, வந்த டிக்கெட்டும் போயிருக்கு. யார் இந்த சென்ட்ரிங் அம்மாலாம் போயிருக்கு. சரி இருக்கட்டுங்க. சரியாகவே நீங்கள் தீர்மானம் எடுங்கள். அந்த நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் அது கொண்டு வந்து விடும். சரிங்களா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ முக்கியமான சில இந்த பாடலிலிருந்து வரக்கூடிய இந்த வருஷம் சொன்ன வாக்கு தத்தம் என்னன்னு சொல்லிடுறேன். இங்கே சொல்லவே இல்லை, எல்லாரும் கம்முன்னு போயிட்டீங்க. வெற்றியின் ஆண்டுன்னு போன தடவை சொன்ன பார்த்தீங்களா? இந்த தடவை என்ன ஆண்டுன்னு ஒரு 4 ஆண்டு சொல்கிறேன். பாட்டிலிருந்து 3 ஆண்டு, தேவன் எனக்கு சொன்னது 1, மொத்தம் 4 ஆண்டு வச்சுக்கலாம். 4 400 கூட ஆக்கலாம். கவனிங்க. முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3:20 வாசிப்போம். எபேசியர் 3:20. இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கடவுள்கிட்ட கேளுங்க. ஜெயலலிதா அம்மா எப்படி நான் என்னை எம்எல்ஏ என்னை சிஎம் முதலமைச்சர் ஆக்கினால் உங்கள் வீட்டுக்கு வீடு டிவி தருவேன்னு சொன்னதெல்லாம் நான் மனசில் வச்சுட்டு கேட்குறோம். அதுபோல் இப்போ கர்த்தர் இந்த வருஷம் என்ன செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வேலை என்ன? ஹலோ, சொன்னல அப்படின்னு கேட்டு வாங்கறதான் வேலை. அது கூட சோம்பேறித்தனமா? சரி, என்ன சொல்றான்னு கேட்போம். வாசி, எல்லாம் சொல்லுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும், அதாவது ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம். ரைட்டா? நாம் வேண்டிக் கொள்வதற்கும், வாசிங்க. நினைக்கிறதற்கும், நிப்பாடுங்க. நினைக்கிறதற்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைச்சு பாக்குறீங்க, நம்ம பிள்ளைக்கு வேலை கழிச்சு அங்க உட்காந்தா பரவாயில்லையே, இப்படி படிச்சா பரவாயில்லையே, அவன் அப்படி இருக்கானே நம்ம பிள்ளை அப்படி நினைக்கிறீங்கல்ல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நம்ம ஜெபிக்கிறோம்ல, இப்ப நீ ஜெபிப்பதை பார்க்கலும், நீ நினைச்சதை பார்க்கலும், நீ ஆசைப்பட்டதை பார்க்கலாம். வாசிங்க. மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன். கை தட்டுங்க. வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஆண்டு. கைகளை தட்டுங்க. வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக நீ ஜெபிச்சதை பார்க்கலாம், நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாய் இந்த வருடத்துல உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கு. நல்ல கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே, நீ ஜெபிக்காத நன்மைகள் கிடைக்க போகுது. நீ அதை ஜெபிச்சிருக்கவே மாட்ட, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். நீ நினைச்சு பார்த்ததை விட அதிகமான ஆசீர்வாதத்தை தேவன் தர போகிறார். மிகவும் அதிகமாய் சொல்லுங்க. மிகவும் அதிகம். அதிகமா இல்லையா? எவ்வளவு அதிகமாகும்? ஆமா, நீ கேட்டதை விட, ஜெபிச்சதை விட, நீ ஆசைப்பட்டதை விட, கனவு கண்டதை விட மிகவும் அதிகமாய். எத்தனை அதிகமாய்? அப்போ அந்த வசனத்துல அட்டையில் எழுதிட்டு இருந்தேன். அக்கா அது என்னடா மிகவும் அதிகமாய் நாங்க? அப்ப நான் சொன்னேன், அடியும் கூட மிகவும் அதிகமாக தான் உழுவும் போல இருக்கு அப்படின்னு. இந்த வருஷம் ஆசீர்வாதம் ஒரு பகுதி அதிகமான உதயம் உழுவும் போல இருக்குது. இவருக்கு அந்த வசனத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. மிகவும் அதிகம்னு சொன்னோன்னே எனக்கு சின்ன அப்படி போயிடுச்சு. உதயம் எப்படி போகுது? அதிகமாக போகுது. சரி சரி, பயப்படாதீங்க. நமக்கு எதுக்கு? ஃபெயிலாரிட்டிக்கு தானே பயப்படணும். ரிசல்ட் தான் யார் பயப்படுவா? நீ ஏன் பயப்படுற? அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ, செக்.
2. சரி, மிகவும் அதிகமாக செய்ய போகிறார். விடவே மாட்டேங்குதானே. ஹலோ, சரிங்க. இப்போ அடுத்து பாடல்லேருந்து வரக்கூடிய 3 தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், அதெல்லாம் நான் வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளை பெறாத மலடியே சொல்லுங்க. இப்போ ஒரு பாட்டியம்மா கேட்குது, நான் ஏற்கனவே கல்யாணமே வச்சுக்கலாமே, நான் பேரப்புள்ள எடுத்துட்டேன், இப்போ எனக்கு எதுக்கு இந்த வாக்கு தத்துவம், எனக்கு எதுக்கு? சரி, பிள்ளை பெறாத மலடியைக்கு 2 அர்த்தம் சொல்றேன். முதல் அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த வருஷம் புல்ல பக்காத அநேகர் புல்ல பக்க போறாங்க. கை தட்டுங்க. இது தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து பாடிடு, கர்ப்ப வேதனை படாதவளே நீ கம்பீரமாய் பாடிடு, ஆனந்த சத்தமிடு, அகமகிழ்ந்திடு, உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் அதிகம். புல்ல பெத்தவ பக்கத்தூர்ல 2 புள்ளோட ஆபரேஷன் பண்ணிருப்பா. நீ 2ஓட ஸ்டாப் பண்ணக்கூடாது, குறைஞ்சது ஒரு 4 வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டணும். கர்த்தர் அதை தர வல்லவராக இருக்கிறார். பிள்ளை பெற்றவளை விட பிள்ளை பெறாத உனக்கு அதிக பிள்ளைகள் நான் உனக்கு தருகிறேன். இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் என்னங்க? இனிமே நல்லா ஆபரேஷன் பண்ணி கிளவியாட்டினா எனக்கு மென்சஸ் எல்லாம் நின்று போச்சுன்னு சொல்லாதீங்க. அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன் கேளுங்க. எனக்கு கர்த்தர், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், ஆண்டவரே இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னா, இதுல 2 அர்த்தம் சொல்றேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, இதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னு பாருங்களேன். பிள்ளை பெத்தவ வெக்கப்படுற அளவுக்கு பிள்ளை பெக்காத உனக்கு நான் நிறைய பிள்ளை பெத்தாருன்னு சொன்னாரா? அப்ப என்ன அர்த்தம்னு பார்க்க போனா, உள்ளவனை வெட்கப்படுத்த இல்லாதவனை தெரிந்து கொண்டாராம், ஞானியை வெட்கப்படுத்த பேதையை தெரிந்து கொண்டாராம், ஐஸ்வர்யவானை வெட்கப்படுத்த ஏழையை தெரிந்து கொண்டாராம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்மளை கொண்டு கர்த்தர் உள்ளவனை வெட்கப்படுத்தும்படி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்கு ஒருவேளை பிள்ளை இல்லாம இருக்கலாம், ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை சமாதானம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை வெற்றி இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தருகிற வெற்றியை கண்டு ஏற்கனவே வெற்றி பெற்றவர் தலகுனியின் அளவுக்கு உனக்கு நான் வெற்றியை தரப்போகிறேன், உனக்கு ஒரு வாழ்க்கையை தரப்போகிறேன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்ன ஆண்டவர் ஏன்னு யோசிச்சேன். ஆண்டவர் என்னப்பா என்ன சொல்லும் போது, நேற்று தினத்துல பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன அர்த்தம் அப்படின்னா, மலடி என்றால் யார்? நல்லா விளங்கிக்கோங்க. மலடினா யார் அப்படின்னு சொன்னா, கல்யாணம் ஆகி 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் முடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா மலடா? மலடுனா யாருன்னு சொல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரா சொல்ல முடியுங்களா? மலடுனா யாருன்னு சொல்ல முடியுங்களா? ஜெயக்குடி அம்மா சொல்லுங்க. மலடுனா யாரு? கரெக்டா சொல்லணும். தப்பு. குழந்தையே இல்லாதவங்க கிடையாது. கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. குழந்தை இனி பிறக்காது, குழந்தை பிறப்பிற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு மலடிங்கிற பட்டத்தை கொடுக்கணும். அது வரைக்கும் கொடுக்க கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. குழந்தை பெத்துக்கிறதுக்கு 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். அதாங்க, அதான் இனி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுதுதான் அதுதான் மலடுங்கிற இடத்துக்கு வருது. இப்ப கர்த்தர் என்ன சொன்னார் இந்த வருஷம் நமக்கு அப்படின்னா, மலடுங்க நிச்சயமா என்ன செய்ய போறாங்க? குழந்தை பெக்காதவங்க ரொம்ப நாள் குழந்தை பெக்காதவங்க பெப்பாங்கன்னு கர்த்தர் சொல்லல, மலடி புல்ல பெப்பாங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. மலடி புல்ல பெப்பாங்க. ரைட்டுங்க. இப்ப இதுல இருந்து என்னங்க சொல்ல வராங்கன்னு கேட்டேன். அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு காரியம் சொன்னாரு, நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, இதை ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. என்ன சொன்னார்னா, டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு இல்லையா, இந்த அம்மா இனிமே புல்ல பெக்காது, டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அதை ரெக்கார்ட் பண்றது. இப்ப கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, இந்த வருஷம் என்ன வருஷம்னா the year of record breaking என்று கர்த்தர் சொன்னார். இந்த ரெக்கார்டெல்லாம் உடைக்கிற ஆண்டுகள். கைத்தட்டு. இந்த ஆண்டெல்லாம் ரெக்கார்டெல்லாம் பிசாசு என்னென்ன ரெக்கார்டு பண்ணி வச்சானோ, நீ பொழைக்க முடியாது, நீ சாதிக்க முடியாது, நீ வீடு கட்ட முடியாது, உன் புருஷன் இனிமே ரட்சிக்கப்பட மாட்டான், உன் புள்ள உருப்படாது, இதெல்லாம் என்னென்னலாம் பிசாசு ரெக்கார்ட் பண்ணானோ அந்த ரெக்கார்டெல்லாம் கர்த்தர் உடைக்கிற ஆண்டு. கைகளை தட்டி நல்ல 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. the year of record breaking. இந்த ஆண்டுல ரெக்கார்டை கர்த்தர் உடைக்கிறார். 2012 வரைக்கும் பிசாசு என்னென்ன ரெக்கார்டு சொல்லி வச்சிருந்தானோ அந்த ரெக்கார்டெல்லாம் கர்த்தர் முறியடிக்கிறார். ஆகவே சந்தோஷமா இருங்க. இந்த ஆண்டுல எந்தெந்த ரெக்கார்டை உடைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
எந்தெந்த ரெக்கார்டை நம்ம உடைக்கிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போறேன். இந்த இயர் ஆஃப் ரெக்கார்ட் பிரேக்கிங் என்று போட்டுக்கொள்ளுங்கள். ரெக்கார்ட் பிரேக்கிங்னா என்ன அர்த்தம்? தமிழ் எப்படி சொல்லலாம்? என்ன சார் சொல்லலாம்? ரெக்கார்ட் பிரேக் பண்ணியாச்சு சொல்லணும்ல. சாதனை சாதனைங்கிறது ரைட்டு, அப்படிதான் தமிழ்ல சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏற்கனவே ஒருத்தன் முறிஞ்ச சாதனைய ரெக்கார்டு, புரியுதுங்களா? சாதனைங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேமு. இந்த ரெக்கார்டுங்கிறது சரியான கரெக்டான, ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டதை ரெக்கார்டை அல்லது சர்டிஃபிகேட்டை பிரேக் பண்ணுறது அப்படி வச்சுக்கலாம். நம்ம வேணா ஏற்கனவே உங்களால் முடியாது, நீ வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் அவன் பிசாசு முத்திரை கொடுத்து வச்சிருக்கானோ அதை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டு. என்னங்க? தவறான எண்ணங்கள் இல்லைங்க, இது அப்படி கிடையாதுங்க. அதாவது உன்னால சாதிக்க முடியாது அப்படின்னு பேசி சொல்லிட்டான். நீ புள்ள பார்க்க முடியாது, நீ வீடு கட்ட முடியாது, நீ நிலம் வாங்க முடியாதுன்னு சொல்லி அவன் ஒரு ரெக்கார்டுனா பதிவு பண்ணுது. அவன் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறான். பிசாசு நினைச்சிட்டான், ரெக்கார்ட் பண்ணிட்டான். இப்படிதான் சொல்லிட்டான். புரியுதுங்களா? இந்த ரெக்கார்டெல்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் உடைக்க போறார். நீ எந்த விஷயத்துல மலடியா இருக்கிறியோ அந்த விஷயத்துல கர்த்தர் பல பிள்ளைகளை கர்த்தர் பெற்றெடுக்க வைக்க போகிறார். இது முதல் தீர்க்க தரிசனம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, எஸ்ஐ 54:2 வாசிங்க. 1-2 வாசிங்க சேர்த்து. 1-2. பிள்ளை பெறாத மலடியே ஏன் மகிழ்ந்து பாடணும்? ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்ய போறார். மகிழ்ந்து பாடிடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சப்தமிடு. கவனிக்கணும், வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைத்தட்டுங்க. நான் சொல்லல, என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். டேவிட் சொன்னார்கள் இல்லைங்க, கர்த்தரே சொல்றார். உள்ளவளை பார்க்கலும் மலடிக்கு அதிகமா, வாழ்க்கப்பட்டவளை பார்க்கலும் வாழ்க்கப்படாதவ புள்ள பக்க போறா பாருங்கிறார் ஆண்டவர். சரி, என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் வேற, அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புல இருக்கிறாங்க. சிறையிருப்பை விட்டு வெளியே வந்த பிறகு மறுபடியும் அவருக்கு மறுவாழ்வை தேவன் தருகிறார். அப்ப இந்த மறுவாழ்வு எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனா உண்மையான இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கும் தருவாய் வரைக்கும் யூதர்கள் ஒரு மலடியை போல ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு குடும்பமாய் காணப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு இந்த யூத மதமும் கிறிஸ்துவ மதமும் இணைந்து இன்னைக்கு பிரம்மாண்டமாய் ஒரு பெரிய ஒரு இமயமலையை போல ரூபகாரப்பட போகுது. பாத்தீங்களா? அதை மனதில் வைத்து கர்த்தர் பேசுறார். புதிய ஏற்பாட்டு சபை புள்ள பெறாத மலடியாம். அவருடைய கணக்கு அப்படி, புரியுதுங்களா? அது யூதர்கள் எல்லாம் வாழ்க்கப்பட்டவங்களாம். அதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில பல 100 மடங்கு ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். யூதர்கள் 1000னா கோடிக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் வரப்போகிறார்கள். எப்படி பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம், பாடுகள், உயிர்த்தெழுதல். அதுக்கு பிறகு இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறதுனால இது புதிய ஏற்பாட்டு திருச்சபை நிறுவன பிறகு அவருடைய மரணத்திற்கு பிறகு சம்பவிக்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது அவன் மரணத்தை விசுவாசிக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில சம்பவிக்கக்கூடிய ஒரு காரியங்களை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்துல இது மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப 2வது வசனத்துக்குள்ள வாசிப்போம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. வாசிங்க. அதுங்களா? அப்புறம் என்னது தமிழ் பாட்டு நினைச்சு நீ வாழும் இடங்களின் திரைகளை விரிவாக்கு. வாசிங்க. தடைகளை நீக்கு, உன் கயிறுகளை நீட்டு, உறுதிப்படுத்து. அது அடுத்த சரணம் வந்துருச்சு, விட்டுருங்க. இப்ப இந்த சரணத்துல பாடுவோம். இங்க என்ன சொல்லிருக்கானா கவனிங்க. இப்ப இதுல இருந்து ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்ல போறேன். ஒரு தீர்க்க தரிசனம் நீங்க என்ன செய்யணும், 2 காரியம் சொல்ல போறேன். ஒரு தீர்க்க தரிசனம், அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். தீர்க்க தரிசனம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் கூடாரத்தின்
நம்ம கிட்ட வேலையை தராரு. விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் இடங்கள் திரைகள் விரிவாகட்டும். அந்த காலத்துல டென்ட் போட்டிருப்பாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க? டென்ட் போட்டிருப்பாங்க. நல்லா கவனி. இப்படி கூமாச்சா போட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்படி இருக்குது. இப்ப இதுல 10 பேர் இருக்கிறாங்க. இப்ப 20 பேர் இது கீழே உட்காரணும். என்ன செய்யணும்? அதைத்தான் கர்த்தர் சொன்னார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்குங்கிற. நல்லா இழுத்து கொண்டு போய் தூரம் கொண்டு போய் காட்டுங்கிறார். ரைட்டுங்களா? அப்போ உன் கூடாரத்தை எதுக்கு விசாலமாக்க சொல்றாருன்னா, எதுக்கு? ஆட்டு மாடலாம் உள்ளுக்குள்ள வரும்போதா? ஆத்துமாக்கள் எங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். ஆசீர்வாதத்துக்கு இடத்தனை ஆயத்தமாக. நான் இந்த ஆண்டு the year of increasing, உங்கள் பெருக்கத்தின் ஆண்டு. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க எத்தரித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தப்பட்டு விட்டார். நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நீ தடை செய்யாதே, நீ தடை செய்யாதே, நீ தடை செய்யாதே. இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு முன்னேற்றத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு வளர்ச்சியின் ஆண்டு. நிலத்தோடு நிலம், வீடோடு வீடு, வருமானத்தோடு வருமானம், ஒரு வேளைக்கு 2 வேளை கிடைக்கிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டை உங்களுக்கு முத்தரிக்கிறார். ஆயத்தப்படுங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை மறுபடியும் வாசிங்க. ஆக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். எல்லாரும் நிப்பாட்டுங்க. சொல்லுங்க. தடை செய்யாதே, தடை செய்யாதே. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. தடை செய்யறதும் தாமதிக்கிறதும் நான் அல்ல. இப்ப யாரு தடை செய்யறீங்க? 2 தடையை நான் சொல்றேன். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன். 2 தடை என்னன்னா, இப்ப கர்த்தர்ட்ட கர்த்தாவே என் புள்ள உடம்பு சரியில்லை, பொழைக்காத மாதிரி இருக்குது, நான் பொழைக்க வச்சா நான் இது செய்யறாண்டவரே அப்படின்னு இங்க வேண்டிக்கிட்டு, அங்க போயிட்டு மாரியாத்தா என் புள்ள பொழைச்சிக்கிட்டானா, நான் உனக்கு என்ன செய்யறேன், நான் என் முடியை அடிச்சு விடுறேன், நான் மடிப்பு வச்சு எடுத்து நான் உனக்கு சமயபுரத்தில் சோறாக்கி போடுறேன் அப்படின்னு நீ வேண்டிக்கிட்டா. இப்ப நல்லா கவனி. இப்ப மாரியாத்தாலும் வர முடியாது, ஏசுனாரும் வர முடியாது. மாரியாத்தாவும் வராது, ஏசும் வராது. போச்சா? இப்ப தடை செஞ்சது யாரு? நீதான். இதைத்தான் நான் சொல்றேன். நீயே உன் கையால தடை பண்ணிடாத. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு, நான் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க போறேன். நீ என்ன தயவு செய்து தடை பண்ணிடாது, நீ என்ன தயவு செய்து தடை பண்ணிடாதேன்னு கர்த்தர் கேட்கிறாரு. தடை செய்யாதே, தடை செய்ய. பாடா பாடுன 2013 ஒரு சிறப்பு காணிக்கை போடுங்கன்னு சொன்னா, மரியாதையா போடாதவங்க போட்டுருங்க. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கேட்கிறாரு. நீங்க தடை பண்ணாதீங்க. ஒரு அம்மா முன்னாடி உட்காந்துருக்க அம்மா, பேர் சொல்ல விரும்பல, கீரம்பூர் அம்மா, 20 ரூபாயை போட்டு 10 ரூபா எடுத்ததை கர்த்தர் என் கண்ணில் காமிச்சார். எப்ப? புது வருஷத்தன்னைக்கு. நான் பாடா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பாட்டா பாடிட்டு இருக்கிறேன், 4 வாரமா பாடிட்டு இருக்கிறேன். புது வருஷத்தன்னைக்கு சிறப்பு காணிக்க போடுங்க. ஒரு நாள் வருமானத்தையாவது குறைஞ்சது தேவனுக்கு காணிக்க. கண்ணு தரல, இடுப்பொழி தரலன்னு வருஷம் முழுக்க முக்க ரெடியா இருக்கிறோம். ஒரு நாள் காணிக்க நம்ம தெய்வத்துக்கு செலுத்த நம்ம என்ன செய்யறா? இது நியாயமா? ஆனா மறந்துட்டு இருந்தா கூட நீங்க இனி மறக்கூடாது. போனோன்னே வீட்டுல போய் எடுத்து வைக்கிறீங்க. சிறப்பு காணிக்கைனா சிறப்பு காணிக்க போடுங்க. ஒன்றும் பயப்படாங்க. நீங்க ஒன்றும் தோக்க போறது கிடையாது. நீங்க ஒன்றும் ஒரு 100 ரூபா போறதுனால நான் உடனே ஒரு ஹெலிகாப்டர்ல வாங்கி புர்ன்னு மேல இருந்து முசில இருந்து துறையிருந்து நான் ஹெலிகாப்டர்ல வர போறது கிடையாது. உங்களுடைய அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தடை பண்ண. இன்னொரு விஷயம் நான் சொல்லி கொடுத்தேன், நான் வச்சுக்கொள்ளுங்க. என்னைக்குமே நான் வச்சுக்கொள்ளுங்க. 2012 நீங்க போட்ட காணிக்கை விட 2013 உங்களுக்கு காணிக்கை என்ன செய்யணும்? நான் சொல்றேன் கேளுங்க. 5 ரூபா சேர்த்து போடுறீங்க. ஒரு வார்த்தை, ஒரு உதாரணம் சொல்றேன். எவ்வளவு சொல்றீங்க? மினிமம் 5 ரூபாயை போடுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லித்தரேன். உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். மொத்தம் வருஷத்துக்கு எத்தனை வாரம் தெரியுங்களா? 52 வாரம். எத்தனை வாரம்? லீப் ஆண்டுக்கு 53. சரி, லீப் ஆண்டு இல்லை அப்படின்னா 52 ஆண்டு, 2 வாரம். 52 × 5 ரூபா, ரைட்டுங்களா? எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 270 ரூபா, 260 ரூபா. எவ்வளோ வருதுங்க? ஒரு வருஷத்துக்கு உன்னை எவ்வளோ சேர்த்து போட சொன்ன நான்? நீ 260 ரூபா போட்டா கர்த்தர் உனக்கு 26,000 ரூபாய் மிச்சப்படுத்தி தர மாட்டாரா? நீ ஒரு 260 ரூபாய்க்கு நீ கஞ்சம் முடிச்சிட்டு இருக்காத. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் விதைப்பு அறுப்பு அதிகமாகட்டும்.
நான் வளர்ச்சியை அதிகமாக தருகிறேன், அறுப்பை அதிகமாக தருகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு 5 ரூபாய்க்கு கஞ்ச பிடிச்சிட்டு காணிக்கை நீங்கள் போடாம இருக்காதீங்க. ஆராதனைக்கு வரல, அந்த காணிக்கை எடுத்து வச்சுட்டு அடுத்த வாரம் போடலாம், போடக்கூடாதா? செய்யுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க செய்யுங்க. வழக்கமா போட்ட காணிக்கை விட அதிகமா போடுங்க. நியாயமான காணிக்கையை செலுத்துங்கள். நியாயமான காணிக்கையை செலுத்துங்கள். புரிஞ்சுட்டீங்களா? கவனிங்க. ஒரு குடும்பத்துல தவற நினைக்காதீங்க, அப்புறம் நேரா வரேன், இப்ப மறைமுகமா வரேன், அப்புறமே நேரா வரேன். ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்களுமே இறந்து போயிடுது. 3 குழந்தைங்களுமே பிறந்து 1 வருஷத்துல அப்படி ஒரு சாபக்கட்டு மாதிரி. 3 குழந்தையுமே ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. 3 குழந்தைங்களுமே. பிரேமா சிஸ்டர் சொல்லுங்க, ஒரு பெண்ணுக்கு அதிகபட்சம் எத்தனை ஆபரேஷன் பண்ண முடியும்? நல்லா தெரியுமா? அதிகபட்சம் கேட்டுக்கோங்க, எல்லாரும் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. அதிகபட்சம் எவ்வளவு செய்யலாம்? ஆனா 4வது ஆபரேஷன் பண்ணி, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுல நேத்து ஒரு டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்தேன் நான். ஆளு உயரமா இருந்தா கூட ஒரு 4வது வெட்டுறதுக்கு இடம் இருக்குமா? ஆளு குட்டியா இருந்தா 4வது வெட்டு. அதனால்தான் 4வது குழந்தையை பெற்றுக்க முடியாது. 4வது ஆபரேஷன் பண்ண முடியாது. 4வது நார்மல் டெலிவரி ஆகாது. இது ஆட்டுதான் பெருசா இருக்கு. நான் கூட நிலநடுக்க வந்துருச்சான்னு பார்த்தா பாரு. ஹலோ ஹலோ செக், கவனிங்க. ஹலோ கவனிங்க. 4வது ஆபரேஷன் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறாங்க. அவங்க ஷார்ட்டா யாருமே பண்ண முடியாதுன்னு நினைச்சு, அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு. ஆண்டவர் ஏத்துக்கிட்டாச்சு. துணிகரமா என்ன செஞ்சாச்சு? ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. டாக்டரும் ஒத்துக்கிட்டாங்க. குழந்தையும் பிறந்தாச்சு. 1 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வழக்கமாக என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, 8வது மாதம் 6வது மாதத்துல 9வது மாதத்துல அந்த பிள்ளைக்கு என்ன ஆகிடும்? மறிச்சு போயிடுது. ஆனால் இப்போ இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஒன்றாகாமல் 1 வருஷம் பர்த்டேவை தாண்டுறாங்க. ஒரே விருந்து வீட்டில் என்ன செய்கிறாங்க? ஒரே விருந்து. ரைட்டுங்களா? கேக்கு மாத்திரம் ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்கும் பாருங்க, அவ்வளோ பெரிய கேக்கு, சாக்லேட் எல்லாம் வச்சு, இட்லி, பொங்கல், அப்புறமே எல்லாம் செஞ்சு. யார் சத்தம் போட்டு இருக்குது? நாயா? அவரே நாயை தட்டுறாரா, விரட்டுறாரா? வச்சு நல்ல விருந்து வச்சாச்சு. கேமராமேன் எல்லாம் வீட்டெல்லாம் தோரணம் கட்டியாச்சு. இப்போ ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்ணுறாங்கன்னா அவருக்கு எவ்வளோ காணிக்க தரலாம்? குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. நான் சொல்றது நிலவெல்லாம் புரிஞ்சுட்டு எவ்வளோ தரலாம்? குறைஞ்சது எவ்வளோ தரலாம்? 1000 தரலாமா? குறைஞ்சது சரி, மேலேயே தரலாம். 1000 ரூபா தரலாம். குறைஞ்சபட்சம் தானே கேட்குறேன். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கவனிங்க, தவறுக்காக சொல்ல, தவறை திருத்திறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ தடை பண்ணாதேன்னு சொல்லியிருக்காரு. தடை. இன்னைக்கு அந்த குழந்தை உன் கையில் இருக்குன்னா, இல்லைங்களா? அந்த குழந்தை இன்னைக்கு உன் கையில் இருக்குன்னா, இன்னைக்கு உசுரோடு இருக்குன்னா, அது ஒரு பெரிய விஷயம். 2வது, அந்த அம்மாவோட காரியத்தில் கவனிச்சுக்கோங்க. இந்த அம்மா குழந்தைய பெக்க முடியாதுன்னு சொன்னதுனால அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி பண்றாரு. அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சா கல்யாணம். முதல் நாள் நைட்டு அவங்க பிள்ளையில ஒன்று சாவுது. அதனால கல்யாணம் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப். அந்த ஸ்டாப் ஆன டயத்துல இந்த அம்மா மாசமாயிட்டாங்க. அதனால கல்யாணம் இன்னும் நாள் வரைக்கும் நடக்கல. இது எவ்வளவு பெரிய விஷயம்! இவ்வளவு அற்புதத்தை தேவன் செஞ்சிருக்காருல்ல. நம்ம கடவுளுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அவங்க 10,000 ரூபாய் மாசம் மாசம் காணிக்க தரலாம் தெய்வத்துக்கு, அது வேற. மாசம் மாசம் 10,000 தரலாம், 1 லட்சம் கூட கொடுத்துருக்கலாம். ஆனா உன் பையன் பிறந்த நாளைக்கு நீ எவ்வளவு கொடுத்த? பையனுடைய நியாயமானதை செலுத்தணும். சரி, முஸ்லிம்ல ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை 1, பெண் குழந்தை 1. ஆண் குழந்தை பையன் இன்ஜினியராக போய் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். பெண் குழந்தை 50,000 சம்பாரிச்சிட்டு இருக்குது. இந்த அம்மாவும் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு 50,000 சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் குடும்பத்துக்கு எவ்வளோ ஆச்சு? அப்பா வருமானம் இல்லாமல் 2 லட்சம் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், ஃப்ளைட் ஏறி போகிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்குது, மருமக 3 மாதம் ஆச்சு, வயிற்றுல குழந்தை தங்கிருச்சு, இனிமேல் வீட்டுக்கு புருஷங்கிட்ட அனுப்பலான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு அனுப்பும்போது ஃப்ளைட் டிக்கெட்டு சும்மாவை அனுப்பான், மாமனாயத்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு என்னங்க இவங்க தானே போட்டு அனுப்பணும். சரி, கோயம்புத்தூர்ல டிக்கெட் ஃப்ளைட் ஏறதுனால வீட்டில இருந்து கோயம்புத்தூருக்கு கார் வைக்கிறாங்க. வீட்டில இருந்து கோயம்புத்தூருக்கு காரு தண்ணியில் ஓடுதா பெட்ரோல் ஓடுதா?
சரி, காசு கேட்பானா கேட்க மாட்டானா? குறைஞ்சது எவ்வளோ கேட்பான் சார்? குத்துமை இப்போ சொல்லுங்க. ஒரு 3000 ரூபா கேட்பானா? 5 ரூபா கேட்பான் முசில்ல இருந்து. அப் அண்ட் டவுனு வெயிட் பண்ணி ஃப்ளைட்டை ஏற்றிட்டு வர வரைக்கும் 5 ரூபா. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்துங்க ஃப்ளைட்டுக்கு. நான் உங்களுக்கு தொடர்ந்து வச்சுக்கோங்க. 9 மணிக்கு ஃப்ளைட்னா 6 மணிக்கு அங்கே இருக்கணும். அப்போ 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஃப்ளைட் எல்லாம் டாட்டா காமிச்சு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஏறி உள்ளுக்குள்ள வரணும், சாப்பிட்டுட்டு வரணும். அப்போ குறைஞ்சது போக வர அங்கே ஒரு வெயிட்டிங் சார்ஜ் 3 மணி நேரம் மினிமம் போட்டாகும். அப்போ அதெல்லாம் ஒரு நாள் வாடகை ஃபுல்லாக கணக்கு போட்டுருவோம். ரைட்டா? இப்போ போகிறது பஸ்ஸா ட்ரெயினா ஃப்ளைட்டா? பஸ்ஸில் இடிச்சு விழுந்தா தப்பிச்சுக்கலாம். ட்ரெயினில் விழுந்தாலும் அப்போ அப்படின்னு சோத்துறாங்களாம். ஃப்ளைட்ல இருந்து கீழே விழுந்தா முடியாது. அப்போ ஃப்ளைட்டில் ஏறி உன்னோட ஒரே மருமக ஃப்ளைட் ஏறி போறா. மாமியாலே நீ ரசிக்கப்பட்டிருக்கல. ஃப்ளைட் ஏறி போகும்போது ஐயோ நீ ஜாம் பண்ணி ஆகணுப்பா அப்படின்னு பாஸ்டர் வந்து ஜாம் பண்ணுறாங்க. பாஸ்டர் நீங்கள் ஜாம் பண்ணுங்க. ஜாம் பண்ணுவோம், ஜாம் பண்ணுறதா? ஜாம் பண்ண பிறகு காணிக்க குறைஞ்சது எவ்வளோ தரலாம்? சரி, வந்த காணிக்க சொல்லிடுறேன். 50 ரூபா கொடுத்தாங்க. எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் ஏற மாட்டேங்குது. இல்லைங்க, சீச்சி, நான் வேணி வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லுது. காசுக்காக நான் வருத்தப்படலாமா? புரியுதா? இவ்வளோ தூரம் நம்ம சத்தியம் சொல்லி கொடுத்து என்னங்க நமக்கு ஒன்றுமே புரியலங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன 50 ரூபா தராங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு எதுக்கு 50 ரூபா தராங்க? இது என்ன வேலை நடக்குது? எனக்கு நமக்கு ஒன்றும் புரியல. சரி, ரைட்டு. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்ல வரேன். நமக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லைங்க, ஒரு நியாயம். நீ ஃப்ளைட்டில் மருமக போகிறா. ஃப்ளைட் டிக்கெட்டு 6000 ரூபா ஆகுது, 7000 ரூபா ஆகுது. காருக்கு 5000 ரூபா ஆகுது. ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் ஜாம் பண்ணுறோம். அவள் புள்ள நல்லபடியாக போய்க்கணும். 3 மாதம் வரும்போது எப்படி திரும்ப வந்தாங்க? கரு களைஞ்சிருமுன்ட்டு பயந்துட்டு தான் வந்தாங்க. ஏன்னா டாக்டர் வந்து வயிற்றுல அனுமா இருக்குன்னு சொல்லிட்டு குடும்பமே அழுதுச்சு. ஐயோ பிள்ளை எப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு சகல வீட்டில் சத்தம். எப்படி நீங்கள் பிள்ளைய வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டா ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி ட்ரெயினில் போய் இவங்க அம்மா போய் பொண்ணோட அம்மா போய் கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா பொண்ணு அப்படி இருக்கான், மாதம் மேட்டா 10 நாள் தள்ளிருச்சான். விடக்கூடாது அவளை விட்டு அப்படியே தாங்கிக்கிட்டு வந்துட்டு 3 மாதம் சர்ச்சுக்கு கூட விடல. அப்படியே வீட்டை விட்டு 2 வீலர் விடக்கூடாதான். ஐயோ போச்சு கரு என்ன ஆயிடுச்சுன்னு அப்படியே அழுங்காம குழுங்காம 3 மாதம் இருந்து டாக்டர் கிட்ட கண்ணை மாதிரி பொத்தி காமிச்சு இப்போ ஒன்றும் இல்லை, இனிமேல் ஃப்ளைட் ஏறலாம் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் இப்போ ஃப்ளைட் ஏற இப்போ கோயம்புத்தூர் வண்டி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஃப்ளைட்டு போகிறாங்க. சரி, ஒரு காணிக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தா கூட நான் மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கு. எனக்கு 50 ரூபா கொடுக்கும்போது எனக்கு அப்படியே சீனு போகுது. என் மனசெல்லாம் உயிரே நாடி அந்து போகிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? தரலாங்க, எனக்கு எவ்வளவோ செய்கிறாருங்க கடவுள். கவனிங்க, முசிறில் வந்து துறையூர்லையும் ஏன் சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சு, முசிறில் ஏன் சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சு, நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, குற்றங்கள் குறையில தான் மன்னிச்சுக்கோங்க. முசிறில்ங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு? இதை விட பெரிய சபை, கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய சபை. இதை விட அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே கம்மி தான், அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஆனால் 30ஆம் தேதி வரைக்கும் என் கைக்கு வந்த காசு எவ்வளோ தெரியுங்களா? 16000 வந்திருக்குது. எனக்கு அவன் சொன்னது எவ்வளோ தெரியுமா? பட்ஜெட்டு 20000க்கு மேலே போகணும்னு சொல்லிட்டான். 50 பேருக்கு சிக்கன் பிரியாணி. நான் அது இல்லாமல் வேற ஆள்கிட்ட கொடுத்து 6 வகை சாப்பாடு 10 வகை சாப்பாடு என்னை ஏமாற்றி 20000 வாங்கிட்டான் ஒருத்தன். கடைசியில் சோறும் காணும் ஒன்றும் காணும். முசிலில் பெரிய சண்டை. இந்த முசிலில் சண்டை வந்ததுக்கு காரணம் என்னடான்னு சொன்னால், புரியுதுங்களா? என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு சொல்கிறேன். இந்த பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்களே, இந்த 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்களே, அவங்க எவ்வளோ தெரியுமா காணி கொடுத்தாங்க? பிரியாணிக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. நான் அதுக்கு முந்தின வாரமே சொல்லிட்டேன், இதெல்லாம் தேவசித்தம் கிடையாது. சோறு போடுறது நீங்கள் பேசாமல் பிரியாணி செய்யணும்னு நினைக்கிறாலும் மரியாதையாக சேலை எடுத்து கொடுத்துரு ஏழைக்கு. இந்த சோத்து பிரச்சனை வீணா வம்பளுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். கரெக்டாக முசிலில் சோத்து பிரச்சனை. இங்கேயும் என்ன நினைக்கிறீங்க? இங்கேயும் முக்குன்னு முக்கி 6000 தான் வந்துச்சு. மிச்சத்தை பாஸ்ட் போட்டு செய்வாரா? அடுத்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் சோறு கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம். விட்டுருங்க, கவனிங்களேன். நான் என்ன சொல்ல வரேன் அதை விட்டுருங்க. நான் சொல்ல வர விஷயத்துக்கு வாங்களேன். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, என்னுடைய ஸ்தானத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. முசிறிலையும் ஒரு ஆள் செய்யறதுக்கு ரெடியா இருக்குது, துறையூர்லையும் ஒரு ஆள் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. நான் ஒரு ஆள் செய்ய வேணாங்கிறேன். அந்த ஒரு ஆள் செஞ்சு அது நியாயமான ஆளாக இருந்தால் பரவாயில்ல. என் புள்ள இப்போ வந்து 3 வருஷமா நான் எனக்கு போல இத்தனை வருஷமா புள்ள இல்லை, எனக்கு ஆண்டவன் பிள்ளைய கொடுத்தான், எல்லா சாப்பாடு செலவு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா
வெல்கம், நான் ஒத்துக்கிறேன். என் கால் வெடிச்சு போச்சு, சதறி போச்சு, நான் வயிறு வெடிச்சுன்னா ஏற்கனவே வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உட்கார பார்வைதமா நான் செய்யறேன்னு சொன்னா ரைட். நான் ஒரு நியாயத்துக்காக சொல்ல வரேன், நியாயத்துக்கு நான் சொல்ல வரேன், ரைட்டுங்களா? நான் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் நானே செய்யறேன்னு சொன்னா ரைட், நான் வாஸ்தவம். வா, அவங்க யாரும் வாய் திறக்கல. வாய் திறக்கிறது யாரு? இந்த ரோட்ல அம்மா கத்திரிக்காய் முருங்கக்காய் இருக்குதா, வாங்கிக்கிற ஆள் இருக்குதான்னு கேட்கிற அம்மா தான் செய்யறேங்க. அதனால தான் வேண்டாங்கிறேன். ரப்பும் பகலுமா வேலை செஞ்சு ரத்தத்தை வேர்வையா செஞ்சு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சு 3000 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்ணு தான் நான் முழுக்க செய்யறேன்னு சொல்லுது. அதனால தான் நான் வேணாங்கிறேன். செய்யறதுக்கு ஆளெல்லாம் இல்லாம இல்லைங்க, செய்யறதுக்குலாம் ஆள் இருக்குதுங்க. அந்த அம்மா கேட்டாங்க என்கிட்ட கேட்டுச்சு, அந்த ஜெயகுலிஸ்டோட பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு, பாஸ்டர் பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுக்காதீங்க, முட்டை பிரியாணி வேணுமா, சிக்கன் பிரியாணி வேணுமா, ஆட்டுக்கு மட்டன் பிரியாணி வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன், காசை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் வேண்டான்னு, நீ 1000 ரூபா கூட அதே தாசின்னு. எல்லாரும் சேர்ந்தா செஞ்சா எல்லாரும் சேர்ந்து செய்யணும், இல்லை ஒரு தனிப்பட்ட ஆள் செஞ்சா சரியான ஆள் செய்யணும். அப்படி செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் நம்ம துறையூர் சபையில் ஆள் இல்லாதனால, முசிறி சபையிலையும் ஆள் இல்லாதனால, அந்த ஆட்கள் வர வரைக்கும் இந்த பிரியாணி கறி என்ன செய்வோம், க்ளோஸ் பண்ணி வைப்போம். தகுதியான ஆள் வந்தா செய்யலாம். நான் செய்யறேன் பாஸ்டர், என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா நான் செய்யறேன் அப்படின்னு ரைட், அந்த மாதிரி ரைட் 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 அப்படி உள்ளங்கள் இருக்குது, அவங்களுக்கு தேவன் தரட்டும். அந்த மாதிரி செய்யறவங்க செய்யணும், ரைட்டுங்களா? ரைட், விருடுங்க. அப்ப நான் இப்ப என்ன சொன்னேன், 2வது தீர்க்கதரிசனம் சொன்னேன், தடை செய்யாதே. சொல்லுங்க, நீங்க தடை பண்ணிடாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் என்னவா இருக்கக்கூடாது, தடையா இருந்து விட வேண்டாம். இந்த வருஷம் பெருக்கத்தின் ஆண்டு, மறந்துடாதீங்க. ஆசீர்வாதத்தின் ஆண்டு, வளர்ச்சியின் ஆண்டு, முன்னேற்றத்தின் ஆண்டு. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெறுவாய். உன் திரைகள் எல்லாம் விசாலமாகட்டும், உன் முளைக்குச்சிகள் உறுதியாகட்டும், உன் கயிறுகள் நீளமாகட்டும், நீ தடை செய்யாதே என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். 3வது தீர்க்கதரிசனம் சொல்லி நான் முடிச்சிடறேன். 3வது தீர்க்கதரிசனம் கடைசி 2 வசனம் வாசிங்க. ஏசாயா 54 இதோ வாசிங்க. நல்லா இதோன்னு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன், கவனிங்கன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? இதோ கவனிங்க, இது 2013 தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் வரல பாருங்க, எல்லாம் முட்டாள்தனமா வீட்டில் இருக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு எல்லாம் இப்ப என்னைக்கு போய் சொல்லி தர போறேன்னு தெரியல, நீங்களாவது கத்துக்கோங்க. சரி, இதோன்னா கவனின்னு அர்த்தம். இதோ கரிநெருப்பை ஊதி, இவ்வளவு வேகமா வாச்சா சொல்லிக் கொடுக்க முடியுமா? நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன், இதோன்னு சொல்லிட்டேன், கரிநெருப்பை ஊதின்னு சொல்லிட்டேன். நீ பாட்டு கடமுடான்னு போன என்ன அர்த்தம்? ஏன் 2 வார்த்தையா போன? இதோ கரிநெருப்பை ஊதி, எல்லாரும் சொல்லுங்க, தன் கிரியைக்கான ஆயுதத்தை சொல்லுங்க. இல்ல வாசிங்க. உண்டு பண்ணுகிற கொல்லனையும் சொல்லுங்க. உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். வாசிங்க. சொல்லுங்க, கெடுத்து நிக்கரகமாக்குகிறவனையும் வாசிங்க, நான் சிருஷ்டித்தேன். வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கைகளை தண்ணி நன்றி செலுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆண்டில எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த சதியும், எந்த திட்டமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். ஏதோ நம்மளால வாங்கி தர முடியாதுனாலும் பிள்ளைங்களை விட்டு பிக்கவாது வச்சுட்டு இருக்கலாம். பிக்க வச்சு வேடிக்கை பார்த்து ஒரே சந்தோஷம் அவங்க அம்மாவுக்கு. அது 4 8 பிக்கிறத பார்த்த உடனே அடாடா என் பிள்ளை 4 கிழிக்குதுடாப்பா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்ல, ஏன்னா புள்ள கிழிக்குது இல்லை. நாங்க இங்கிருந்து போய் என்ன செய்யணுத புடுங்கணும். அவங்க அம்மா என்ன செய்யக்கூடாது, நல்லா அதை திரும்பி ஏதாவது ஒட்ட வைக்க வழி இருக்கான்னு பாக்குறாங்க அவங்க. சரி, ரைட்டு, சரி, கவனிங்க. அர்த்தம் சொல்லட்டுங்களா அதுக்கு? கவனிங்க, இதுல என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்லிடுறேன். சொல்லிட்டு என் பிரச்சனத்தை முடிச்சிடுறேன்.
இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், அதை கெடுத்து நிக்கரகமாக்குகிற மறு கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். பாப்பா கவனிக்கலாமா? ஒரு லேப்டாப் கேட்டாலும் வாங்கி தர முடியா? எங்க உங்க ஊர்ல யாராவது லேப்டாப் தான் வாங்கி கொடுங்க. நான் என் நன்மைக்கு சொல்லல, உங்க நன்மைக்கு சொல்றேன். எல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்றீங்க, மெமரி சிப்பை கையில கொடுத்துட்றீங்க. இந்த நான் சட்டையை அப்படியே கட்டி போட்டுருவேன். கடைசியில் கொடுத்தேங்கிறாங்க. எங்கன்னு யோசிக்கிறேன். கடைசியா இந்த ராமேஸ்வரி கொடுத்து நான் ஜெபமே அழுதே, ஐயோ ராமேஸ்வரி கொடுத்து நான் வரலையே ராஜா, நாவப்பட்டுன்னு பார்த்தா துவைக்கிற சட்டைக்குள்ள கிடக்குது. நல்ல வேலை எடுத்து வச்சு கொடுத்தேன். கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு. இது இன்னொரு அம்மா கொடுத்துருக்குது, இன்னும் சரசுன்னு சொல்லி கொடுத்துருக்குது. இதை என்ன என்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா, புரியுதுங்களா, இருக்குது, இத்தோடு இருக்குது, என்னால் தூக்கிட்டு வர முடியாது. இது ஸ்கூலில் கொடுத்தது சின்னதாக இருக்குது. அதை கொண்டாந்தேன்னா அதில் ஏற்கனவே பாட்டு ஏற்கனவே ஏற்றி வச்சுருந்தேன்னா இப்படியே சொருகி இப்படியே கையில் கொடுத்துருவேன். அதுக்கு தான் லேப்டாப். என்கிட்ட 2 கம்ப்யூட்டர் இருக்குது, 2 லேப்டாப் வீட்டில் இருக்குது. அதனால் எனக்கு அதை ஏற்றுறதுக்கான வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு லேப்டாப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன பாப்பா மரியாதை கேட்டு வாங்கி தரீங்க, இல்லைன்னா உங்கள் லேப்டாப் தூக்கிட்டு வந்துடுவேன். தொட்டியும் சபையில் ஒரே குடும்பத்தில் 3 பேருக்கு லேப்டாப் வந்து தொட்டியும் பாசி என்ன ஆயிடுச்சு, இப்போ லேப்டாப் போயிடுச்சு. இப்போ லேப்டாப்பை தட்டி கூட பார்க்க தெரியல, அதை திறந்து பார்த்து தொடச்சி வச்சுட்டு இருக்கிறார். நான் போய் சொல்லித்தரணும். பையன் வாங்க வேணா, எனக்கு காசுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பையன் வாங்கட்டும். உங்கள் ஊரில் வாங்கிட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ண தெரியாமல் இருக்காங்களே, அப்படி யாராவது தந்தா வாங்கி கொடுங்க. ரைட், விஷயத்துக்கு வரலாம். ரைட்டு, நான் என் தேவையை சொல்லிடுறேன், வாங்கித்தாங்க. 5000க்கு மேலே வேணாம், 5000க்கு கூட வாங்கித்தாங்க, போதும், தந்துடுவாங்க. இப்போ நான் விஷயத்தை சொல்ல வரேன் பாருங்களேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இப்ப நான் என்ன சொல்றேன், உனக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் உருவாக்கப்படாமலே போகும்னு சொல்லக்கூடாதா? என்ன பாப்பா புரியுதா? புதுசா வந்திருக்கீங்களா? புரியுங்க. உங்க பேர் என்ன? பிரேமா. அம்மா எத்தனை பிரேமாப்பா? ஐயோ அப்பா, நீங்க தான் நினைச்சீங்களா? அந்த பிரேமாவை சொல்லிட்டேன், கவனிச்சிக்காதீங்கம்மா. உங்க பேர் தான் தெரியாத. இவ்வளவு பெரிய திருப்பாச்சி அருவாவை செய்யறேன் பிரேமாவை கொள்றதுக்கு. எந்த பிரேமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது கேட்டா நான் முடிவு சொல்லுன்றேன். அந்த அம்மா கேட்டா 2 பேரும் சேர்ந்துக்க கத்தர விட மாட்டார். இவ்வளவு பெரிய திருப்பாச்சி அருவா நானும் நீங்களும் இப்போ செய்யறோம். நானும் அடிவாரம் சாரும் பிளான் பண்றோம், எப்படி பிரேமாவும் வெட்டலாம். அந்த அம்மா கொஞ்சம் பெருசா இருக்குது, போட்டோம்னா தப்பிச்சு ஓடிடும், போட்டு பெரிய அருவாளா செய்யணுங்க. எந்த இரும்பு செய்யறாங்க? இரும்பு ரயில் தண்டவாளத்து இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் வாங்கலாங்க, வாங்க போகலாம். அப்படி திட்டம் போட்டு நானும் ஒரு திருச்சி பாலக்கரைக்கு போகிறோம். எது வாங்குறதுக்கு? திருப்பாச்சி அருவா செய்யறதுக்கு. பட்டை அங்கே போனே செல்வி அம்மா கடை வச்சுட்டு இருக்குது. வாங்கலையோ இரும்பு வாங்கலையோன்னு. வாங்க பாசா, கத்தருக்கு சோத்திரம், என்ன வேணும்? ஒரு இரும்பு. ஐயா காசுலாம் வேணா, சும்மாவே கொண்டு போங்க. எதுக்குங்க? வெட்டுறது அவங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா ஏதோ அருவாளுக்கு தெரியுது. நீங்க வேற பாவம், அருவாளுக்கு செய்து பாசு அருவா கேட்கிறாளே அப்படின்ட்டு இலவசமாக தெரியுது. அருமையான இரும்புங்க, யானை மிதிச்சாலும் உடையாது, ஏசுனார் வந்து வளைச்சாலும் வளைக்க முடியாதுங்க. போங்க, அட்டகாசமான இரும்புங்க. வாங்கிட்டு அங்க போய் கொல்லம்பட்டையில போனா யாரும் உட்காந்துருக்கா? ஜோதிஷ் உட்காந்துட்டு இருக்காங்க, டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு. ஐயா வாங்க சோத்திரம், திருப்பாச்சி ரூபாய் அடிச்சு விடுங்க, காசெல்லாம் வேணாங்க. என்ன வந்துருச்சு இப்ப? ஊதி டங்கு 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 டங்குன்னு அடிச்சு என்ன அடிச்சுப்ப. இப்ப நானு சாரும் போயிட்டு திட்டம் போடுறோம். பிரேமாவை அமாவாசை ஜபத்துக்கு போயிட்டு நைட்டு வந்துடும், சீக்கிரம் வரும், ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி கிளப்பிடுவோம். நைட் 2 மணிக்கு கிளப்பிடுவோம். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி குறுக்கு வழியில் வரும்பொழுது அங்கே பின்னாடி போட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம் யாரு? என்ன குசும் பாரு. அவரு இரும்பு வாங்க போகும்போது என் கால் சுளுக்கிட்டு ஐயோ நொண்டிட்டு கீழே விழுந்து என் கால் ஒடிஞ்சு போச்சுன்னா வாங்கணும். அந்த அந்த இரும்பை வாங்கி கொண்டு போய் கொல்லம்பட்டில் கொடுக்கும்போது என் கை சுளுக்கி என் கை வேலை செய்யாமல் போச்சுன்னா கொடுப்பேனா? கொடுத்துருக்க மாட்டேன். அந்த அம்மா அடிக்கும் போது அந்த அம்மா கையில் திருச்சுன்னா ஐயோ சாமி குத்தம் வந்துருச்சு போல இருக்கு, நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? உட்காந்து திட்டம் போடும்போது அவருக்கு வாயில் திருச்சுன்னா வருவாரா? எல்லாம் விட்டு பிடிச்சாரு, எல்லாம் ஓசுலையே கொடுத்தாரு ஆண்டவன். கடைசியா வெட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் திட்டம் நாசமா போய்விடும், உன் திட்டம் செல்லாது. என்னையா அப்படின்னா அதுக்கு ஆண்டவன் என்ன அர்த்தம் சொல்றான்னு பாருங்களேன். அதை அடிக்கிறதுக்கு ஒரு கொள்ளை இருந்தா பாத்தியா? ஆனா இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கொல்லனையும். ஆனா இன்னொன்னு மறந்துட்டப்பா, அந்த ஆயுதத்தையே மறுபடியும் நெருப்புல போட்டு அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிற
ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிற இன்னொரு கொல்லனையும் நான் படைச்சிருக்கிறேன்னு சொல்றார். கைத்தட்டு. உனக்கு எதிராக ஒருத்த திட்டம் போட்டா அந்த திட்டத்தை உருவாக்குற 4 பேர் உருவாக்குனா அதை அழிப்பதற்கு 8 பேர்த்த நான் வைக்கிறேன். நீ பயப்படாத. ஒன்றை மனதில் வைத்துக்கொள். உனக்கு விரோதமாக இந்த ஆண்டிலே உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த திட்டமும் அது பாழாய் போய்விடும், அது வாய்க்காமல் போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால பயப்படக்கூடாது. எவ்வளவு வேணா திட்டம் போடட்டும், அவன் என்ன வேணா சரி செய்யட்டும், அவன் ஆஸ்பத்திரியில் உன்னை படுக்க வைக்கட்டும், அவன் சிஎம்சில கொண்டு போய் வைக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிறார் சத்துனுடைய சதி திட்டங்கள் உனக்கு பலிக்காமலே போய்விடும், வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். உதாரணம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். யோசேப்புக்கு தரிசனம் பார்க்கறான், சொப்பனம் பார்க்கறான், 13 பேர் என் காலில் விழுந்து கும்பிடுவேன்னு சொல்றாங்க. அவனை கொண்டு போய் சாகடிச்சலான்னு போறாங்க. அப்ப 12 பேர்ல 11 பேர் சொல்றான், இவனை சாகடிச்சா பாவமா இருக்குது, பாலும் கணத்துல போட்டு அவனே செத்து போயிடுவான், அந்த ரத்தப்படி நமக்கு எதுக்குங்கிறான். சரி போய் தொலைந்து போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிணறு தூக்கி போட்டாங்க. கொல்ல வந்தவன் புத்தி மாதிரி படைஞ்சிட்டான். இப்போ போட்ட பிறகு வெளியே வந்து கடைசோ தின்னுட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த வழியா யார் வரா? அடிமை வியாபாரி வரான், ஆட்டு வியாபாரி மாதிரி. இவன் அதுல உன்னத்தை சொல்றான், ஏன்டா அவன் குழியில் விழுந்தா நமக்கு ஏதாவது 10 காசு பிரயோஜனம் இருக்கா? இவனை வித்தா ஒரு 100 ரூபாய் கிடைக்குமே, 4 நாளைக்கு நொறுக்கு தெரிந்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி விலை பேசி 30 வெள்ளி காசு கிடைஞ்சிட்டானுங்க, வித்துட்டான். இப்ப என்ன சொல்ல வரீங்க? கொல்ல திட்டம் போட்டது அவங்கதான். இந்த கொல்ல திட்டம் போட்டதுக்குள்ளேயே 2 பேர்த்த கர்த்தர் உருவாக்கி, ஒருத்தனை கொல்ல வேணாம் குழியில போடலான்னு சொல்லி, இன்னொருத்தன் வாயை திறந்து குழியில போட வேணாம் வித்தரலான்னு சொல்லி விற்க வைக்கவும் தான் தரிசனம் நிறைவேறியது. நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடினால் அதற்கு உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினது அல்ல, அவர்கள் உன் சார்பில் வருவார்கள், அவர்கள் உன் சார்பில் வருவார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த பாடலை ஒரே விஷயம் பாட போகிறோம். இந்த பாடலுடைய கருத்தை உணர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உன் எதிரியின் ஆயுதங்கள் வாய்க்காதே, பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து பாடிடு. உணர்ந்து பாடுவோம். வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடினே, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடினே. கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடினே. ஆனந்த சப்தமிடே அகமகிழ்ந்திடு, ஆனந்த சப்தமிடே அகமகிழ்ந்திடு. உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சபையார் எல்லாம் தேசங்களை சுதந்தரிப்பார்கள். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சபையார் எல்லாம் தேசங்களை சுதந்தரிப்பார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்களில் சபையை தோற்றுவிப்பாய். பாழாய் கிடந்த பட்டணங்களில் சபையை தோற்றுவிப்பாய். பயப்படாதே, வெட்கப்படாதே, நாடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் எதிரிகளின் ஆயுதங்கள் வாய்க்காதே, உன் படைகளின் கூட்டங்கள் நிலைக்காதே. உன் எதிரிகளின் ஆயுதங்கள் வாய்க்காதே, உன் பகைவர்களின் கூட்டங்கள் நிலைக்காதே. உன்னை பகைப்போர் உன் சார்பில் மாறுவார்கள். உன்னை பகைப்போர் உன் சார்பில் மாறுவார்கள். நீ புகழ் பெறுவாய், கீர்த்தி அடைவாய், உயர்ந்திடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடிலே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. பிள்ளை பெறாத மலடிலே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. ஆனந்த சத்தமிடு, அகமகிழ்ந்திடு. ஆனந்த சத்தமிடு, அகமகிழ்ந்திடு. உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி நிம ரப லப ரப லப 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 கரபபியானி நிமத நிமி அந்தன ரப லப கரப பப சிப லப லப ரிமி நிமி லப லப கரபப உரரகரி நிமி யாதி லப லப கரப கரபப சிப லப ரிமி நிம லப லப ரப லப லப கரப நிமி அந்தரப நௌடியா. சர்வ வல்லவரே, இந்த செய்தியை நான் தரணும்னு கூட ஆயத்தமா இல்லை. ஆனால் நீர் இந்த ஜனங்கள் மீது பாசம் வைத்து புரிய வைத்து பிள்ளைங்க வெறுமனே போய்விடக்கூடாது என்று சொல்லி அன்னைக்கு புது வருஷத்துல நாங்கள் இப்படி ஆறாமர பேசியிருக்க முடியாது. இன்னைக்கு ஆறாமர நீர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிசாசு கொடுத்த அத்தனை ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி இந்த ஆண்டு ரெக்கார்ட் பிரேக்கின் ஆண்டாக, நீ செழிப்பின் ஆண்டாக, விரிவாக்கத்தின் ஆண்டாக, பெருக்கத்தின் ஆண்டாக, செழிப்பின் ஆண்டாக, ஆண்டவரே எல்லா எதிரிகளை சமாதானமாக்குகிற ஆண்டாக, ஆண்டவரே எதிரியுடைய திட்டங்களை தவிடுபடியாக்குகிற ஒரு ஆண்டாக, அவர்கள் எங்கள் காலிலே விளைவிக்கும்படியாக, எங்களுக்கு கூடும்படியாக சமாதானமாபடி செய்யக்கூடிய ஒரு சமாதானத்தின் ஆண்டாக நீர் முடிசூட்டியபடியால், நினைத்ததை பார்க்கலாம் அதிகமாய் செய்கிற ஆண்டாய் முடிசூட்டினபடியால் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கட்டும். அந்த தீர்மானத்தின்படி பிள்ளைகள் வாழ இந்த ஆண்டிலே நீர் தரப்போகிற அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நாங்க யாரும் தடையா இராதபடிக்கு, எங்கள் பாவங்கள் தடையா இராதபடிக்கு, எங்கள் அக்கிரமங்கள் தடையா இராதபடிக்கு, எங்கள் கஞ்சத்தனங்கள் தடையா இராதபடிக்கு கர்த்தரை மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, வந்த ஒருவரும் வெறுமனே போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நாடி நரம்பு எலும்புகள் பலனடையட்டும், செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, குணம் அடைவதாக. பைத்தியம் தெளியட்டும் ஆண்டவரே, தெளிந்த புத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தோல் நாடி நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகட்டும். செயல்படாத கரங்கள் செயல்படட்டும், செயல்படாத விரல்களை செயல்படு, செயல்படாத கால்களை செயல்படு, செயல்படாத எலும்பை செயல்படு, செயல்படாத உள்ளுறுப்புகளை செயல்படுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பலகீனம் கூட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன பலகீனம் கூட மாறக்கூடாது. கர்த்தர் எப்படி எங்களை உண்டாக்குனாரோ அப்படித்தான் இருக்கணும். நாங்க தோக்க மாட்டோம், நாங்க தோக்க போறது கிடையாது. ஒரு சின்ன தும்மல் கூட எங்களுக்கு வரக்கூடாது. அதை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். வெள்ளைப்படுகிற வியாதி எதிர்த்து நிற்கிறேன்.
சாலேஸ்வரத்துல வெள்ளெழுத்தை நான் எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. யாரு கண்ணாடி போடாத நாங்க கண்ணாடி போட போது இல்ல. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு ஒரு பெரிய தெய்வீக சுகம் எங்களுக்கு உண்டு. எங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். கர்த்தாவே, எங்களுக்கு அற்புதமான சுகத்தை வச்சிருக்கிறீங்க. எங்கள் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து அதை மருந்தாக்கி எங்கள் வியாதி எங்களுக்கு விலக்கி போடுவேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் ஆண்டவரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை எதுவுமே சேதப்படுத்தக்கூடாது. எங்களுக்கு மார்கழி மாசத்து பனியோ ஆண்டவரே, கோடை காலத்து வெயிலோ ஆண்டவரே, மழைக்காலத்து மழையோ ஆண்டவரே எங்களை சேதப்படுத்த கூடாது இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை செய்தோம். நல்ல செய்திகளை கேள்விப்பட கிருபை தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு அந்த 2 பிள்ளைகளுக்கு 2 பேர பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுங்கப்பா. உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்களும் விசுவாசத்துல கட்டளை இட்டு இருக்கிறோம். அண்ட சராசரத்தை நாங்கள் ஆண்டவரே படைத்த தேவனுடைய பிள்ளைங்க நாங்கள் சுகத்தை சிருஷ்டிக்கிறோம், ஜீவனை சிருஷ்டிக்கிறோம். ஜீவன் உண்டாவதாக ஆண்டவரே நாங்கள் கட்டளை இட்டு இருக்கிறோம். ஜீவன் உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம். உயிர் செல்கள் உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம். டெங்கு காய்ச்சலுக்குரிய விஷக்கிருமிகள் அழிந்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுங்க. பேப்பர்ல நியூஸ் வரணும். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தருடைய இப்ப ஜெபத்தை கேட்டிருக்கிறார். சந்தோஷமா போங்க. கூட்டம் முடிஞ்சிருச்சு. மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு. ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு. உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடத்தை விசாலமாக்கு, நீ வாழும் இடங்களின் திரைகளை விரிவாக்கு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, நீ வாழும் இடங்களின் திரைகளை விரிவாக்கு. தடைகளை நீக்கு, கயிர்களை நீட்டு. தடைகளை நீக்கு, கயிர்களை நீட்டு. உன் அஸ்திவாரங்கள் உறுதி, உன் அஸ்திவாரங்கள் உறுதி, உன் அஸ்திவாரங்கள் உறுதியாகட்டும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சபையாரெல்லாம் தேசங்களை சுதந்தரிப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சபையாரெல்லாம் தேசங்களை சுதந்தரிப்பார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்களில் சபையை தோற்றுவிப்பார். பாழாய் கிடந்த பட்டணங்களில் சபையை தோற்றுவிப்பார். பயப்படாதே, வெட்கப்படாதே, நாடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆயுதங்கள் வாய்க்காதே, உன் பகைவர்களின் கூட்டங்கள் நிலைக்காதே. உன்னை பகைப்போர் உன் சார்பில் மாறுவார்கள், உன்னை பகைப்போர் உன் சார்பில் மாறுவார்கள். நீ புகழ் பெறுவாய், கீர்த்தியடைவாய், உயர்ந்திடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு, ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு. உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு, ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு. உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடத்தை விசாலமாக்கு, நீ வாழும் இடங்களின் திரைகளை விரிவாக்கு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, நீ வாழும் இடங்களின் திரைகளை விரிவாக்கு. தடைகளை நீக்கு, கயிர்களை நீட்டு, தடைகளை நீக்கு, கயிர்களை நீட்டு. உன் அஸ்திவாரங்கள் உறுதி, உன் அஸ்திவாரங்கள் உறுதி, உன் அஸ்திவாரங்கள் உறுதியாகட்டும் கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சபையாரெல்லாம் தேசங்களை சுதந்தரிப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சபையாரெல்லாம் தேசங்களை சுதந்தரிப்பார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்களில் சபையை தோற்றுவிப்பான், பாழாய் கிடந்த பட்டணங்களில் சபையை தோற்றுவிப்பான். பயப்படாதே, வெட்கப்படாதே, நாணாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயுதங்கள் வாய்க்காதே, உன் பகைவர்களின் கூட்டங்கள் நிலைக்காதே. உன்
மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு, ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு. உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெறாத மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு, ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு. உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடத்தை விசாலமாக்கு, நீ வாழும் இடங்களின் திரைகளை விரிவாக்கு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, நீ வாழும் இடங்களின் திரைகளை விரிவாக்கு. தடைகளை நீக்கு, கயிர்களை நீட்டு, தடைகளை நீக்கு, கயிர்களை நீட்டு. உன் அஸ்திவாரங்கள் உறுதி, உன் அஸ்திவாரங்கள் உறுதி, உன் அஸ்திவாரங்கள் உறுதியாகட்டும் கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சபையாரெல்லாம் தேசங்களை சுதந்தரிப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சபையாரெல்லாம் தேசங்களை சுதந்தரிப்பார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்களில் சபையை தோற்றுவிப்பான், பாழாய் கிடந்த பட்டணங்களில் சபையை தோற்றுவிப்பான். பயப்படாதே, வெட்கப்படாதே, நாணாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயுதங்கள் வாய்க்காதே, உன் பகைவர்களின் கூட்டங்கள் நிலைக்காதே. உன் எதிரிகளின் ஆயுதங்கள் வாய்க்காதே, உன் பகைவர்களின் கூட்டங்கள் நிலைக்காதே. உன்னை பகைப்போர் உன் சார்பில் மாறுவார்கள், உன்னை பகைப்போர் உன் சார்பில் மாறுவார்கள். நீ புகழ் பெறுவாய், கீர்த்தியடைவாய், உயர்ந்திடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடிடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. பிள்ளை பெறாத மலடியே
மகிழ்ந்து பாடிடு. கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு. ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு. உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடிடு. கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடிடு. கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடிடு. ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு. ஆனந்த சத்தமிடு, அகம் மகிழ்ந்திடு. உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம், உன் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடத்தை விசாலமாக்கு, நீ வாழும் இடங்களின் திரைகளை விரிவாக்கு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, நீ வாழும் இடங்களின் திரைகளை விரிவாக்கு. தடைகளை நீக்கு, கயிர்களை நீட்டு. தடைகளை நீக்கு, கயிர்களை நீட்டு. உன் அஸ்திவாரங்கள் உறுதி, உன் அஸ்திவாரங்கள் உறுதி, உன் அஸ்திவாரங்கள் உறுதியாகட்டும் கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சபையாரெல்லாம் தேசங்களை சுதந்தரிப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சபையாரெல்லாம் தேசங்களை சுதந்தரிப்பார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்களில் சபையை தோற்றுவிப்பார்.